गोविंदा गोविंदा सद्गुरुनाथ महाराज की जय। हरे राम 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 हरे हरे, हरे कृष्ण 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 हरे हरे, हरे राम 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 हरे हरे, हरे कृष्ण 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 हरे हरे, हरे राम 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 हरे हरे, हरे कृष्ण 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 हरे हरे। गोपिका जीवन स्मरणं गोविंदा गोविंदा सद्गुरुनाथ महाराज की जय। शुक्लांबरधरं विष्णुं शशिवर्णं चतुर्भुजं प्रसन्नवदनं ध्यायेत् सर्वविघ्नोपशान्तये। गुरुब्रह्मा गुरुविष्णु गुरुर्देवो महेश्वरः, गुरुः साक्षात् परं ब्रह्म तस्मै श्रीगुरवे नमः। कलये सुन्दराकारं सदैकप्रियदर्शनम् अज्ञाननाशकं देवं सद्गुरुं मुरलीधरं, मुरलीमण्डितकरकमलं मुनिजनमोहनं व्यत्यस्तपादं वनमालाधारिणं प्रेम भक्त मंडल नित्य कीर्तितं श्री प्रेमिक वरदम् आश्रयेऽहम्। यस्य स्मरणमात्रेण जिह्वायां वर्धते स्वयं महामन्त्रः तं भजामि मुरलीधरदेशिकं। प्रेमामृतं यो मुरलीनिनादैः श्रीकृष्णरूपेण पुराववर्ष, अद्यापि सोऽयं मुरलीधराख्यो पुष्णाति प्रेम्णा भुवनं सहर्षं। विश्वकल्याणदातारं मुरलीधर सद्गुरुं ज्ञानिनं परमं शान्तं भूयो भूयो नमाम्यहं। संकीर्तिते महामन्त्रे तत्राविर्भूय तत्क्षणं सुप्रसन्नो भवेद्यस्तं प्रेमिकवरदं भजे। தேவ்பதியான பகவான் ஸ்ரீ ஹரியினுடைய கருணையாலையும் நம் மாதுரி சகி சமேத பிரேமிகவரத டாகுர்ஜியின் அவ்வியாஜ கிருபையாலையும் நம் சத்குருநாதர் மகாரண்யம் ஸ்ரீ ஸ்ரீ முரளிதர சுவாமிகளுடைய அவ்வியாஜ கிருபையாலையும் இந்த அழகான ஒரு சத்சங்கம் இந்த தை பொங்கல் திருநாள் அன்னைக்கு நம்ம எல்லாருக்கும் கிடைச்சிருக்கு. அதுக்கு முதல்ல இந்த நல்லை சஹஸ்ரநாம மண்டலிக்கும் தனுஷ்கோடி சாருக்கும் அடியேனுடைய கிருத்தஜதையை தெரிவிச்சுண்டு, இங்க வந்து கதை கேட்கறதுக்காக கூடி இருக்கக்கூடிய பாகவதோத்தமர்களான உங்களுக்கும் அடியேனுடைய நமஸ்காரத்தை தெரிவிச்சுண்டு நம்ம இப்ப ஆரம்பிச்சுக்கலாம். இன்னைக்கு நம்ம எடுத்துட்டு இருக்கக்கூடிய நம்ம சிரவணம் பண்ண போற டாபிக் இருக்கு இல்லையா, பக்தி ஏணி படிகள். அதாவது நம்மளுடைய ஆன்மீக வாழ்க்கையில ஆன்மீக பயணத்துல நம்ம ஒரு முன்னேற்றத்தை அடையறதுக்காக இந்த ஸ்ரீமத் பாகவத மகாபுராணம் அப்படிங்கிற அந்த கிரந்தத்துல இருந்து ஒரு சில ஸ்லோகங்களையும் நம் சத்குருநாதர் மகாரண்யம் ஸ்ரீ ஸ்ரீ முரளிதர சுவாமிகளுடைய ஒரு அழகான ஒரு கீர்த்தனத்தையும் வச்சுண்டு எளிமையான படிப்படியா எப்படி நம்ம வந்து இந்த ஆன்மீக பயணத்துல முன்னேற்றம் அடையலாம் அப்படிங்கறதான் நம்ம இன்னைக்கு அனுபவிக்க போறோம். அதுக்கு இப்பேற்பட்ட ஒரு நல்ல ஒரு புண்ணிய தினத்துல இப்பேற்பட்ட ஒரு சத்சங்கம் கிடைக்கிறது அப்படிங்கிறது, முதல்ல சத்சங்கம் அப்படிங்கிறதே பகவானுடைய ஒரு கிருபையாலதான் நமக்கு எல்லாருக்குமே கிடைக்கிறது. துளசிதாசர் சொல்றார், பினு சத் சங்கு விவேக்குன ஹோய். அதாவது சத்சங்கம் இல்லாம விவேகம் அப்படிங்கிறது ஏற்படாது. ராமபினா கச்சு சத்சங்கு கிடைக்கவே கிடைக்காது. ராமபினா ராமர் இல்லாம, ராமருடைய கிருபை இல்லாம நமக்கு அந்த சத்சங்கம் அப்படிங்கிறது நமக்கு வாய்க்காது அப்படின்னு சொல்றார். சத்சங்கம் அப்படிங்கிறது தான் விவேகத்தை கொடுக்கும். அந்த சத்சங்கமும் நமக்கு எப்படி கிடைக்கும் அப்படின்னா ராமருடைய கிருபை, பகவானுடைய ஒரு கிருபையாலதான் கிடைக்கிறது. அப்பேற்பட்ட ஒரு சத்சங்கம் நமக்கு இன்னைக்கு கிடைச்சிருக்கு. அதுவும் ஒரு அழகான ஒரு எளிமையான ஒரு கீர்த்தனத்தை வச்சுண்டு நம்ம எப்படி, ஏன்னா நம்மளுடைய வாழ்க்கை நிலை அப்படிங்கிறது நமக்கு இன்னைக்கு உயர்ந்துட்டுதான் இருக்கு. நிறைய டெக்னாலஜிக்கல் டெவலப்மெண்ட்ஸ் இருக்கு, நிறைய எல்லா இடத்துலயும் எல்லா சுபீக்ஷங்களும் நன்னா நிறைஞ்சு இருக்கு. எல்லாருக்கும் நல்ல வேலைகள் கிடைக்கிறது, நல்ல ஒரு செல்வம் செழிக்கிறது எல்லாம் இருக்கு. ஆனா அது கூடயே சேர்ந்து நம்மளுடைய மனநிலை அப்படின்னு சொல்றோம் இல்லையா, அந்த மனநிலையும் உயரணும். ரெண்டுமே, வாழ்க்கை நிலை மனநிலை ரெண்டுமே உயரணும். வாழ்க்கை நிலை உயரறதுக்கு எப்படி ஒரு நல்ல படிப்பு, ஒரு நல்ல ஒரு உத்தியோகம் தேவைப்படுறதோ அதே மாதிரி நல்ல மனநிலை அமையணும். அப்படின்னா அதுக்கு நமக்கு ஆன்மீகம் ஒன்றுதான் நல்ல வழி, சிறந்த வழி. நமக்கு ஆன்மீக பாதையில நடக்கிறது தான். அதுக்கான முயற்சிகளை தான் நம்ம இன்னைக்கு என்னன்னு பார்க்க போறோம். சத்சங்கமே பகவானுடைய கிருபையால தான் கிடைக்கும் அப்படின்னு பாக்குறோம். ஆதிசங்கர பகவத் பாதாள் தன்னுடைய அழகான ஒரு கிரந்தம் விவேக சூடாமணி அதுல சொல்றார்,
துர்லபம் திரயமே வைத்தது தேவானுகிரக ஹேத்துகம் மனுஷ்யத்துவம் முமுக்ஷுத்வம் மகாபுருஷ சம்ஸ்ரயம். திரயமே வைத்த துர்லபம், ரொம்ப துர்லபமான விஷயம் 3 விஷயங்கள். என்ன 3 விஷயங்கள்? மனுஷ்யத்துவம், மனுஷ்யனா ஒரு பிறவி கிடைக்கிறது அப்படிங்கிறது முதல்ல ஒரு துர்லபமான. ஏன்னா அது நம்ம கையில கிடையாது. நம்மளுடைய கர்மாக்களின் படி நமக்கு என்னமோ ஒரு பிறவி கிடைக்கிறது. அதுல இந்த வசந்ததான ஒரு மனுஷ்ய பிறவி கிடைச்சிருக்கிறது, அதுவே பெரிய துர்லபம். அதுல முமுக்ஷுத்வம் அப்படிங்கிறது பகவானை போய் அடையணும், பர்பஸ் ஆஃப் லைஃப் பகவான் அப்படிங்கறத புரிஞ்சுக்கிறது இருக்கு இல்லையா, முமுக்ஷுத்வம். அதுவும் அதை விட துர்லபம், அந்த மனுஷிய பிறவியை விட துர்லபம். இந்த ரெண்டுத்தை விட அதி துர்லபம் எது அப்படின்னா மகா புருஷ சம்சயம். ஒரு மகாத்மா, ஒரு ஆச்சாரியன், ஒரு குருநாதருடைய திருவடிகளை போய் ஆசிரியக்கிறது அப்படிங்கிறது அதி துர்லபம். அப்பேற்பட்ட ஒரு மனித பிறவிதான் நம்ம எல்லாருக்கும் கிடைச்சிருக்கு. குருநாதரும் அழகா சொல்றார், குறை ஒன்றில்லாத மனித பிறவியும் குருவருள் சத்சங்கம் கிடைத்துள்ள இந்த நல்ல சமயமிதை நழுவ விடாதே. குறை ஒன்றில்லாத மனித உடல், ஒரு குறையும் இல்லாத ஒரு அழகான ஒரு மனித உடல் கிடைச்சிருக்கு, குருவுடைய கிருபை கிடைச்சிருக்கு, சத்சங்கம் கிடைச்சிருக்கு. இந்த நல்ல சமயத்தை யாராவது நழுவ விடலாமா? சோம்பியோ உறங்கியோ இருமாந்திருந்தோ அங்கும் வீணாக அலைந்தோ வாதம் செய்தோ வம்பு பேசியோ மெய்யில் வாழ்க்கையை மெய்யென நம்பியோ நல்ல சமயமிதை நழுவ விடாதே. ஒரு சோம்பேறித்தனத்தினாலேயோ இல்ல பாதி நேரம் தூங்கிண்டே இருந்தோ இங்கேயும் அங்கேயும் வீணா இதை பண்ணலாமா அதை பண்ணலாமா அலைஞ்சுண்டு, இல்ல ஒருத்தரை பத்தி ஒரு தப்பான வாதங்கள் பண்ணிண்டு ஒரு பேச்சு பேசிண்டு இப்படிலாம் இருந்து இந்த நல்ல நேரத்தை வீணாக்கலாமா அப்படிங்கிறதுதான் இந்த கீர்த்தனத்துல குருநாதர் நமக்கு அழகா காமிக்கிறார். அப்படி நம்மளுடைய சமயத்தை வீணாக்காம இந்த குறையில்லாம இருக்கக்கூடிய இந்த மனித பிறவிய குரு அருளுக்கும் பகவானுடைய கிருபைக்கும் பாத்திரமாறத்துக்கு நம்ம பயன்படுத்திக்கணும் அப்படிங்கறத நம்ம தெரிஞ்சுக்கணும். அதே மாதிரி பர்பஸ் ஆஃப் ஹியூமன் லைஃப் அப்படின்னு நம்ம எடுத்துட்டோம் பார்த்தோம். மூக்ஷுத்வம், பகவானை போய் அடையிறது தான் பர்பஸ். ஒரு இடத்துல நமக்கு எப்பயுமே ஒரு பர்பஸ் தெரிஞ்சுடுத்தோம் அப்படின்னா அந்த போகக்கூடிய பயணம் இருக்கு இல்லையா, அது ரொம்ப மீனிங்ஃபுல்லா இருக்கும், ரொம்ப ஜாய்ஃபுல்லா, ரொம்ப சந்தோஷமாகவும் இருக்கும். ஒரு சின்ன வாக்கிங்கே எடுத்துக்கிறோம், டெய்லி போற வாக்கிங். எனக்கு இலக்கே இல்ல, நான் எங்க போறேனே எனக்கு தெரியல அப்படின்னா கொஞ்ச தூரம் நடக்கிறதுக்குள்ளேயே நமக்கு ரொம்ப டயர்ட் ஆயிடும். இதுவே நான் ஒரு 2 கிலோமீட்டர் நடக்க போறேன், திரும்பி 2 கிலோமீட்டர் நடந்து கிரகத்துக்கு வரப்போறேன் அப்படின்னு ஒரு இலக்கு கரெக்டா தெரிஞ்சதுன்னா ஒரு உற்சாகம் இருக்கும் இல்லையா. அதே மாதிரிதான் நம்மளுடைய ஸ்பிரிச்சுவல் ஜேர்னி, நம்மளுடைய ஆன்மீக பயணத்துக்கும் ஒரு இலக்கு தேவை. அதுதான் அந்த பகவானை போய் அடையிறது. அந்த ஆன்மீக பயணத்துக்கு குருநாதர் சொல்வார், ஒரு 4 பில்லர்ஸ் இருக்கு. எப்பயுமே ஒரு பில்டிங் ஸ்ட்ராங்கா இருக்கணும் அப்படின்னாக்கா அதுக்கு தூண்கள், பில்லர் வேணும் இல்லையா. அப்படி நம்மளுடைய ஆன்மீக பயணத்துக்கு தூணா இருக்கக்கூடியது 4 தூண்கள் இருக்கு அப்படின்னு சொல்வார். அது என்னென்ன அப்படின்னாக்கா மகாமந்திர கீர்த்தனம், பகவன் நாம சங்கீர்த்தனம், அதுதான் முதல் பில்லர். அந்த ஹரே ராம 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 ஹரே ஹரே, ஹரே கிருஷ்ண 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 ஹரே ஹரேன்னு இருக்கக்கூடிய அந்த சுலபமான மகாமந்திரம் இருக்கே, அந்த மகாமந்திரத்தை முடிஞ்ச போதெல்லாம் நம்ம வாக்கால நம்ம சொல்லிண்டே இருக்கிறதும், நம்ம காதுகளால கேட்டுட்டே இருக்கிறதும், மனசால ஸ்மரிச்சுட்டே இருக்கிறதும், அதுதான் முதல் பில்லர், முதல் தூண். எது அப்படின்னா அந்த மகாமந்திர கீர்த்தனம். அடுத்தது என்ன அப்படின்னாக்கா ஸ்ரீமத் பாகவதம் அப்படின்னு சொல்லக்கூடிய மகா புராணம். அந்த ஸ்ரீமத் பாகவதத்தை முடிஞ்ச போதெல்லாம் பாராயணம் பண்றது, பாராயணம் பண்ற இடத்துல போய் அதை காதால கேட்கறது, அதையே ஸ்மரிக்கிறது, அந்த அதுல இருக்கக்கூடிய கதைகளை சிரவணம் பண்றது. இப்படி ஸ்ரீமத் பாகவதம் அப்படிங்கிறது 2வது தூணா இருக்கு. ஒரு அடியனுடைய ஒரு 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 ரெக்வெஸ்ட், இன்னைக்கு பார்க்க போறது ரொம்ப ஒரு ஸ்பெஷலான டாபிக். அதனால எல்லாருமே ஒரு நோட் புக் பேனா வச்சுண்டு உங்களால முடிஞ்ச அளவுக்கு நீங்க எழுதிண்டேன்னா அதை அடுத்த ஜெனரேஷனுக்கு எடுத்துட்டு போய் இன்னைக்கு நம்ம கிட்ட இப்போ இந்த சத்சங்கத்துல சேர முடியாத குழந்தைகள் இருப்பா இல்லையா, அந்த குழந்தைகளுக்கு நம்ம எடுத்துட்டு போய் சொல்லலாம். சோ ஆன்மீக பயணத்துக்கு முதல் பில்லர், முதல் தூண் மகாமந்திர கீர்த்தனம், பகவன் நாம கீர்த்தனம். அடுத்த தூண் அப்படிங்கிறது ஸ்ரீமத் பாகவதம்.
மூணாவதா வரக்கூடியது விருந்தாவன யாத்திரை. நம்மளுடைய உத்தரப்பிரதேசத்துல இருக்கக்கூடிய விருந்தாவனம், கிருஷ்ண ஜென்ம பூமின்னு சொல்றோம் இல்லையா, கிருஷ்ணர் ஓடி விளையாடின இடம், லீலா ஸ்தலம். அந்த பிருந்தாவனத்துக்கு யாத்திரை போறது. அந்த பிருந்தாவனத்துக்கு நம்மளால அடிக்கடி போக முடியுமா அப்படிங்கிறது சில பேரால முடியலாம், சில பேருக்கு அது கொஞ்சம் கஷ்டமா இருக்கலாம். அப்போ பக்கத்துல இருக்கக்கூடிய ஒரு நாமத்வாருக்கோ இல்ல பக்கத்துல இருக்கக்கூடிய மதுரபுரிக்கோ ஒரு யாத்திரை போய் அங்க இருக்கக்கூடிய பிரேமிகவர்தனையும் மாதுரி சகியையும் தரிசனம் பண்றது, இல்ல நம்மளுடைய பக்கத்திலேயே இருக்கக்கூடிய கோவில்களுக்கு போய் பகவான தரிசனம் பண்றது அப்படிங்கிறது மூணாவது தூண். நாலாவதா இருக்கக்கூடிய தூண் தான் யுகல சேவை. யுகலம் அப்படின்னாலே நம்ம வைஷ்ணவ சம்பிரதாயம் அப்படின்னு எடுத்துட்டாலும் அதுல பிராட்டியோட சேர்ந்த பெருமாளை தான் நம்ம முதல்ல பிராட்டியுடைய காலை தான் பிடிச்சுப்போம். பிராட்டியுடைய காலை பிடிச்சுட்டுதான் பிராட்டி தான் புருஷாகாரம் பண்ணி நம்மள பெருமாள் கிட்ட அழைச்சிட்டு போறோம். அதே மாதிரிதான் நம்ம சைவம், நம்மளுடைய சைவ மதத்தை எடுத்துட்டா கூட நம்ம எப்பயுமே அது வள்ளி தெய்வானை சமேத முருகரை தான் நம்ம பிடிச்சுப்போம். அதே மாதிரி நம்ம சிவபெருமானையும் உமையோட சேர்ந்து இருக்கக்கூடிய சிவபெருமானை தான் நம்ம ஆශ්‍රயிப்போம். அந்த மாதிரி யுகலம் அப்படிங்கிறது ஜோடி அப்படின்னு சொல்றோம் இல்லையா, ஒரு கப்புல் அப்படின்னு சொல்றோம் இல்லையா, அந்த மாதிரி யுகலம். இங்க ராதா கிருஷ்ண யுகலம் சொல்றோம். அந்த யுகல சேவை இருக்கு இல்லையா, எந்த யுகலம் நமக்கு பிரீத்திய, எந்த யுகலத்துக்கு மேல நம்மள இஷ்ட தெய்வமா இருக்காலும் அந்த யுகலத்துக்கு ஒரு சேவை பண்றது, அந்த ராதா கிருஷ்ணர் ஒரு பூஜை பண்றது. இந்த கலியுகத்துல பகவன் நாமம் இல்லாம ஆன்மீக பயணத்துல முன்னேற்றம் அப்படிங்கிறது ரொம்பவும் துர்லபம் அப்படின்னு ஸ்ரீமத் பாகவதம் சொல்றது. ஏன்னா மனசை அடக்கி தியானம் பண்றது அப்படிங்கிறது இந்த காலகட்டத்துல ரொம்ப சேலஞ்சிங்கா இருக்கக்கூடிய ஒரு விஷயம் இல்லையா. ஏன்னா நிறைய டிஸ்ட்ராக்ஷன்ஸ் இருக்கு. சோ மனசை அடக்கி தியானம் அப்படிங்கிறதும் துர்லபம். அதே மாதிரி யாக யஜ்யங்கள் பண்ணா போன யுகங்கள் எல்லாம் அதை எடுத்துட்டோம் அப்படின்னா யாக யஜ்யங்களும் ரொம்ப கஷ்டம். ஏன்னா திரவியங்கள் எல்லாம் ரொம்ப கலப்படமா ஆயிடுத்து. அதனால யாக யஜ்யங்களும் ரொம்ப கஷ்டமா இருக்கு. அதே மாதிரி பூஜை பண்றது அப்படின்னா இன்னைக்கு இருக்கக்கூடிய அவசர வாழ்க்கையில நம்ம ஒரு அஷ்டோத்திரம் படிச்சு ஒரு அஷ்டோத்திரம் படிச்சு ஒரு பூஜையை பண்றதுக்கு கூட நமக்கு டைம் இல்லாம நம்ம ஓடின்னு இருக்கோம். சோ அந்த பூஜை அப்படிங்கிறதும் எலாபரேட்டா பூஜை பண்றது அப்படிங்கிறதும் ரொம்ப குறைஞ்சுட்டே வருது. ஆனா இந்த பகவன் நாமம் இருக்கு இல்லையா, நமக்கு என்ன இஷ்ட நாமமோ, முருகர் நாமமாகட்டும், இல்ல ஒரு சிவநாமமாகட்டும், இல்ல பகவான் நாராயணனுடைய நாமமாகட்டும், கிருஷ்ணநாமம், ராமநாமம், எந்த நாமம் இருக்கோ அதை பிடிச்சுக்கிறது தான் ரொம்ப சுலபமான வழி இந்த கலியுகத்துல. ஏன்னா ஒரு பஸ் ஸ்டாண்ட்ல நின்றுட்டு இருக்கோம், ஒரு பஸ்ல ஏறதுக்கு ஆபீஸ் போறதுக்கா நின்றுட்டு இருக்கோம், அப்பவே கூட நம்மளுடைய மனசுக்குள்ள நம்ம பகவன் நாமாவை சொல்ல முடியறது இல்லையா. அதுதான் இந்த கலியுகத்துக்கு இருக்கக்கூடிய ஒரு சிறப்பான ஒரு விஷயம். பாகவத மகாபுராணத்துல இருக்கக்கூடிய 18,000 ஸ்லோகங்களும் இந்த பகவன் நாமத்துடைய பெருமையை தான் நமக்கு காமிக்க வந்திருக்கு அப்படின்னு. இதம் பாகவதம் நாம புராணம் பிரம்ம சம்மிதம். பிரம்ம அப்படிங்கிறது வேதங்களை குறிக்கிறது. வேதத்துக்கு சம்மதமா இருக்கக்கூடிய இந்த பாகவத மகாபுராணம் இருக்கே, அது என்ன காமிக்கிறது அப்படின்னா நாம புராணம், பகவன் நாமத்துடைய வைபவத்தை காமிக்கிறதுக்காக வந்திருக்கு அப்படின்னு ஆச்சாரியர்கள்லாம் நமக்கு சொல்றா. இந்த பகவன் நாமம் தான் உஜ்ஜீவனத்துக்கு வழி. இப்போ எல்லாருமே நம்ம எல்லாரும் நியூ இயர் ரெசல்யூஷன் அப்படிங்கிறது ரொம்ப ஒரு 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 ரொம்ப ஒரு ஃபேஷனா போயிடுது இல்லையா. இப்பவே நம்ம பார்த்திருப்போம், இந்த 2026 ஆரம்பிக்கிறதேவே காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் ஆகட்டும், இல்ல ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ் ஆகட்டும், ஹை ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ், இல்ல ப்ரொஃபஷனல் கெரியர்ல இருக்கிறவாள் ஆகட்டும், எல்லாருமே 2026 அப்படின்னு ஒரு டைரி எடுத்து நம்ம ஒரு நியூ இயர் ரெசல்யூஷன்ஸ், நம்மளுடைய கெரியர் கோல்ஸ் என்ன, நம்மளுடைய ஸ்கூல் கோல்ஸ் என்ன, நம்மளுடைய ஹாபி கோல்ஸ் என்ன, இதெல்லாம் நம்ம ஒரு கோல் செட்டிங் அப்படின்னு பண்ணிட்டு அதுக்கெல்லாம் இப்ப கோர்ஸே வந்துடுது. அந்த மாதிரி நம்ம கோல் செட்டிங் எல்லாம் பண்ணிருப்போம். அதே மாதிரி ஆஸ்திகர்களா பகவத் பக்தியில முன்னேற்றம் அடையணும், பகவானுக்கு கொஞ்சமாவது அருகாமையில போகணும் அப்படின்னு ஆர்வமா இருக்கக்கூடிய நம்மள மாதிரி இருக்கக்கூடிய ஆஸ்திகர்கள்லாம் இந்த தைப்பொங்கல் திருநாள்ல நம்மளுடைய ஆன்மீக வளர்ச்சிக்கு ஒரு ஃபியூ ரெசல்யூஷன்ஸ் எடுத்துக்கலாம். நம்ம எல்லாருமே சேர்ந்து ஒரு அழகான கீர்த்தனை இதுக்கு நமக்கு வழிகாட்டுறது குருநாதருடைய ஒரு கீர்த்தனை. அதுல முதல்ல என்ன பார்த்தோம், முதல் தூண் நாம ஜபம் அப்படிங்கறத பார்த்தோம் இல்லையா. அந்த நாம ஜபத்தை எப்படி அதிகரிக்கணும் அப்படிங்கறத அழகா சொல்ற. நாம ஜபத்தை அதிகரித்திடுவாய் மனமே, நாம ஜபத்தை அதிகரித்திடுவாய், வீணான வார்த்தைகளை தவிர்த்திடுவாய், வீணான வார்த்தைகள் தவிர்த்திடுவாய், நாம ஜபத்தை அதிகரித்திடுவாய் மனமே, நாம ஜபத்தை அதிகரித்திடுவாய், தூங்கும் நேரத்தை குறைத்திடுவாய், தூங்கும் நேரத்தை குறைத்திடுவாய், நாம ஜபத்தை அதிகரித்திடுவாய் மனமே, நாம ஜபத்தை அதிகரித்திடுவாய், வேண்டாத வேலை
வேலைகளை தவிர்த்திடுவாய், வேண்டாத வேலைகளை தவிர்த்திடுவாய், நாம ஜபத்தை அதிகரித்திடுவாய் மனமே, நாம ஜபத்தை அதிகரித்திடுவாய். காலம் நழுவுவதை உணர்ந்திடுவாய், காலம் நழுவுவதை உணர்ந்திடுவாய், நாம ஜபத்தை அதிகரித்திடுவாய் மனமே, நாம ஜபத்தை அதிகரித்திடுவாய். ஆனந்த சாகரத்தில் மூழ்கிடுவாய், ஆனந்த சாகரத்தில் மூழ்கிடுவாய், நாம ஜபத்தை அதிகரித்திடுவாய் மனமே, நாம ஜபத்தை அதிகரித்திடுவாய். எவ்வளவு அழகான ஒரு கீர்த்தனை இல்லையா? எளிமையான ஒரு கீர்த்தனை. நம்ம இப்போ இந்த 2026ல நிறைய பகவன் நாமம் சொல்லணும், நிறைய ராமநாமா சொல்லணும், நிறைய கிருஷ்ணநாமா சொல்லணும், நிறைய சிவநாமா சொல்லணும் அப்படிங்கிற ஒரு ரெசல்யூஷன், ஃபர்ஸ்ட் ரெசல்யூஷன் நம்ம எடுத்துப்போம். அதுல எப்படி நம்ம அதிகரிக்கலாம் அப்படின்னா, வீணான வார்த்தைகள் நிறைய பேசுறோம், அந்த வார்த்தைகளை குறைச்சுண்டோம் அப்படின்னாலே பகவன் நாமத்தை நிறைய சொல்றதுக்கு நமக்கு ஒரு அனுகிரகம் கிடைக்கும் பகவானோடது. அதே மாதிரி தூங்கும் நேரத்தை, அதுக்காக தூங்காமையே இருந்து உடம்பை கெடுத்துக்கணும்னு சொல்லலை இங்க குருநாதர், ரொம்ப அழகா புரிஞ்சுக்கணும் இத. தூங்கும் நேரத்தை குறைத்திடுவாய், கொஞ்சம் எது அனாவசியமா தூங்காம, அனாவசியமான நேரத்துல எல்லாம் தூங்காம, அந்த இரவு நேரத்துல நம்ம உடம்புக்கு என்ன ரெஸ்ட் வேணுமோ அதை கொடுத்துட்டு பாக்கி நேரத்தை நம்மளுடைய வாக்க நாம ஜபம் பண்றதுக்கு பயன்படுத்திக்கணும். வேண்டாத வேலைகளை தவிர்த்திடுவாய். எத்தனையோ ரீல்ஸ் பாக்குறோம், இன்ஸ்டாகிராம், ட்விட்டர், என்னென்னமோ ரீல்ஸ் எல்லாம் நம்ம பார்த்துட்டே இருக்கோம் இல்லையா? அந்த ஸ்க்ரோலிங்னு சொல்றோம் இப்போ, அதுதான் ஒரு பெரிய டிஸ்ட்ராக்ஷனா இருந்துட்டு இருக்கு. அதையெல்லாம் குறைச்சுண்டோம் அப்படின்னாலும் நாம ஜபத்தை அதிகரிக்க முடியும். எண்ணங்களின் எண்ணிக்கையை குறைத்திடுவாய். நம்ம பார்த்தோம் அப்படின்னாலே நம்மளுடைய பாசிட்டிவ் தாட் நமக்கு ஒண்ணு வந்ததுன்னா அது கூடயே 5 நெகட்டிவ் தாட் வருது இல்லையா? அந்த எண்ணங்களை நம்ம எப்படியாவது குறைக்கிறதுக்கு அதுவும் பகவானுடைய ஒரு கிருபையால தான் முடியும். அதுக்கு நம்ம வாக்குல நாமா சொல்லிட்டே இருந்தோம், ஆனா அந்த எண்ணங்களும் ஓரளவுக்கு குறையும் அப்படிங்கிறதுல சந்தேகம் இல்லை. காலம் நழுவுவதை உணர்ந்திடுவாய். காலம் அப்படிங்கிறது பெயிண்டே இருக்கு இல்லையா? இழந்த காலத்தை நம்மளால திரும்பி பெற முடியாது அப்படிங்கிறத புரிஞ்சுட்டு ஆனந்த சாகரத்தில் முழுகிடுவாய். இந்த நாமத்தை நம்ம சொன்னோமானாக்கா நமக்கு கண்டிப்பா ஆனந்த சாகரத்துல நம்ம முழுகலாம் அப்படின்னு ஒரு அழகான ஒரு கீர்த்தனை. சோ முதல் ரெசல்யூஷனுக்கு நமக்கு எப்படி அப்படின்றத இது வழிகாட்டுறது. அடுத்தது 2வது தூண் பார்த்தோம் அப்படின்னா ஸ்ரீமத் பாகவதம். டெய்லி ஒரு 5 ஸ்லோகமாவது நான் பாகவதத்துல இருந்து படிப்பேன் அப்படின்னு நம்ம நியூ இயர்ல ஒரு ரெசல்யூஷன். நியூ இயர் ஜனவரி 1 ஆரம்பிச்சிருந்தாலும் இந்த தைப்பொங்கல் நம்ம தமிழர்களுக்கெல்லாம் ஒரு புது பிகினிங் இல்லையா? அதுல நம்ம இந்த ரெசல்யூஷன் எடுத்துப்போம். தினமும் நமக்கு பிடிச்ச ஒரு திருப்புகழோ, உங்களுக்கு பாகவதம் தெரியாது அப்படின்னா திருப்புகழ் தெரியும் அப்படின்னா திருப்புகழ்ல இருந்து ஒரு பாட்டு நித்தியம் பாடுறது, இல்ல ஒரு சிவனுடைய ஸ்தோத்திரம் நம்ம கத்துன்னு இருக்கோம் அப்படின்னா சிவபெருமானுடைய ஸ்தோத்திரத்தை அதை நான் கண்டிப்பா பாராயணம் பண்ணுவேன் 5 நிமிஷமாவது அப்படின்ற ஒரு ரெசல்யூஷன். ஸ்ரீமத் பாகவதத்துல 5 ஸ்லோகமாவது படிப்பேன் அப்படிங்கிற ஒரு ரெசல்யூஷன். அதே மாதிரி ஒரு 10-15 மினிட்ஸ் தூங்க போறதுக்கு முன்னாடி கதைகளை கேட்பேன். பாகவதத்துல இருக்கக்கூடிய கதைகளையோ இல்ல பகவத் கதைகளையோ பகவத் குணத்தையோ 5 நிமிஷம் கேட்கறது அப்படின்ற ஒரு ரெசல்யூஷன். இந்த ஸ்ரீமத் பாகவதம் பாராயணம் பண்ண என்ன ஆகும் அப்படின்னா நம்மளுடைய வாழ்க்கையுடைய ஒரு லட்சியமே பகவான் அடையறது அப்படிங்கிறது நமக்கு புரிய ஆரம்பிக்கும். அதுக்கு ஸ்ரவணம் பண்ணினாலே போரும். நம்மளால படிக்க முடியலனாலும் ஸ்ரவணம் பண்றதே அப்பேற்பட்ட ஒரு வசந்த பலனை கொடுக்கும். அதே மாதிரி 3வது பில்லர் பார்த்தோம், விருந்தாவனத்துக்கு போய் நம்ம ராதாகிருஷ்ண யுகலங்களை தரிசனம் பண்றது. அங்க போக முடியல அப்படின்னா பக்கத்துல இருக்கக்கூடிய கோவில்களுக்கு எப்பெல்லாம் முடியறதோ அப்பெல்லாம் நான் கன்சிஸ்டன்டா போய் அந்த கோவிலுக்கு போவேன் அப்படிங்கிற ஒரு ரெசல்யூஷன் நம்ம எடுத்துப்போம். அடுத்தது யுகல சேவை அப்படின்னு பார்த்தோம். 4வது பில்லர் யுகல சேவைன்னு பார்த்தோம். சோ பக்கத்துல இருக்கக்கூடிய கோவிலுக்கு வாரத்துக்கு ஒரு தடவை நான் ஒரு மாலை கட்டி கொடுப்பேன். என்னுடைய கிரகத்துல இருக்கக்கூடிய ஒரு பூஜை ஒரு சந்நிதியில நித்தியம் ஒரு 2 இழ கோலம் போடுவேன் அப்படிங்கிற ஒரு சின்ன கைங்கரியத்தை எடுத்துக்கணும். ஆனா கன்சிஸ்டன்டா பண்ணணும். எதுவா இருந்தாலும் கன்சிஸ்டன்டா பண்ணணும். ஏன்னா இந்த யுகல பூஜை அப்படிங்கிறதே ஒரு பகவானுடைய ஒரு யுக யுகமா தவம் பண்ணியிருந்தாதான் தபஸ் பண்ணியிருந்தாதான் அந்த யுகல சேவை அப்படிங்கிறதே நமக்கு கிடைக்கும். யுகல பூஜையும் யுகல கீதமும் யுக யுகமாய் செய்த தவத்தின் பலனாம் பாகவத பட்டனமும் பாகவத சேவையும் பரமனின் அருளை சேர்த்திடுமா.
யுகள பூஜையும் யுகள கீதமும் நாவில் ஹரிநாமம் நவின்றிடுவோரை கண்டால் பாவமெல்லாம் பறந்து ஓடி போகுமாம். குருவின் அருளால் திருவருள் கூடி உருப்படுமாம் என்றும் மறுமையில்லை. யுகள பூஜையும் யுகள கீதமும் யுக யுகமாய் செய்த தவத்தின் பலனாம். யுக யுகமா நம்ம தபஸ் பண்ணி இருந்தாதான் அந்த பக்கத்துல இருக்கக்கூடிய கோவிலுக்கு அந்த யுகலத்துக்கு ஒரு சேவை பண்ணணும், அங்க போய் ஒரு 2 நாமம் சொல்லணும் அப்படிங்கிற ஒரு எண்ணமே நம்மளுடைய மனசுல தோன்றும். அதனால அதையும் நம்ம விட்டுடக்கூடாது. அதுதான் 4வது தூணா இருக்கு. சோ நம்மளுடைய நியூ இயர் ரெசல்யூஷன் டு ரீஎம்பசைஸ் நாம ஜபத்தை அதிகரிக்கிறது, நித்தியம் பாகவத பாராயணம், கோவிலுக்கு முடிஞ்ச போதெல்லாம் போய் பகவான தரிசனம் பண்ணி யுகலத்துக்கு 4வதா சேவை பண்றது, நம்மளால முடிஞ்ச சேவைகளை கன்சிஸ்டன்டா பண்றது. சத்சங்கமே ஆன்மீக பயணத்துல ஒரு ப்ராக்ரஸ், ஒரு முன்னேற்றத்தை ஏற்படுத்துறதுக்கு தான் இல்லையா? நம்மளுடைய மனநிலை வாழ்நிலை 2யும் உயர்த்துறதுக்கு தான் இந்த சத்சங்கமே. அது எப்போ கிடைச்சிருக்கு, எப்ப கிடைக்கும் அப்படின்னா பகவான் நம்ம கிட்ட பிரீத்தியோட இருக்கார், நம்ம கிட்ட ஆனந்தம் அடைஞ்சிருக்கார் அப்படின்னா இப்போ இந்த சத்சங்கத்துல நம்மள உட்கார்ந்து இருக்கிறதே நம்மளுக்கு நம்ம ஒரு சந்தோஷப்பட்டுக்கலாம், ரொம்பவே சந்தோஷப்பட்டுக்கலாம். பகவான் நம்ம கிட்ட பிரீத்தி அடைஞ்சிருக்கார், அதனாலதான் இப்படிப்பட்ட ஒரு சத்சங்கமே கிடைச்சிருக்கு. ஏன்னா அந்த சத்சங்கத்துடைய மகிமை என்னன்னா, இப்போ பிரகலாதன் தபஸ் பண்ணார், துருவன் தபஸ் பண்ணினார் அப்படின்னு பாக்குறோம். பிரச்சேதசர்கள் தான் தபஸ் பண்ணா. அவர்களுக்கு எல்லாம் முன்னாடி பகவான் சாட்சாத்தா நிக்கிறார், பகவான சாட்சாத் கரிச்சுட்டா அவள்லாம் இந்த பாகவதர்கள்லாம். அப்பையும் அவர்களுடைய ஸ்துதியில அவர்கள்லாம் என்ன பிரார்த்தனை பண்றானா, எனக்கு எப்போதும் சத்சங்கத்தை கொடு, என்னை எப்பயும் சத்சங்கத்திலேயே வச்சுக்கோ அப்படின்னு தான் நம்மள அவள்லாம் பிரார்த்தனை பண்றா. அதுல இருந்தே தெரியறது இந்த சத்சங்கத்துடைய மகிமை என்னன்னு. அந்த சத்சங்கத்தை நோக்கி நம்ம ஒரு அடி எடுத்து வச்சுட்டோம்னா போறோம், பகவான் ஓடி நமக்கு வேண்டியது எல்லாத்தையும் அனுகூலம் ஆக்கறார் அப்படிங்கிறதுக்கு நம்ம நித்தியம் வாழ்க்கையில எத்தனையோ இடத்துல எத்தனையோ எக்ஸ்பீரியன்சஸ் நம்ம பண்ணிட்டு இருக்கோம், சொந்த அனுபவத்திலையும் உண்டு. சோ அந்த மாதிரி கண்ணன் உத்தவருக்கு உபதேசம் பண்றார், உத்தவ கீதை அப்படின்னு. அர்ஜுனனுக்கு பண்ணது பகவத்கீதை, உத்தவருக்கு பண்ணது உத்தவ கீதை. அந்த உத்தவ கீதையில ஒரு அழகான ஒரு ஸ்லோகம் சொல்றார், பகவான் வாக்கால சொல்றார். நிருதேகமாத்யம் சுலபம் சுதுர்லபம் பிளவம் சுகல்பம் குரு கர்ணதாரம் மயானுகூலேன நபஸ்த்வரேரிதம் புமான் பவாப்திம் ந தரேத் ச ஆத்மஹா மயானுகூலேன. உத்தவா நீ என்ன பண்ணணும் அப்படின்னா, துர்லபமா கிடைச்சிருக்கக்கூடிய இந்த மனுஷ பிறவிய வீணாக்கிடாம இந்த இடத்துல ஒரு பிளவம் அப்படின்னா ஒரு போட், இந்த சம்சாரத்தை கடக்கிறதுக்கு, சம்சாரம்ங்கிற கடலை கடக்கிறதுக்கு ஒரு போட் இருக்கு. அது என்ன போட் அப்படின்னா சத்சங்கம் தான் அந்த போட். அந்த சத்சங்கம்ன்ற போட் இருக்கு இல்லையா, அந்த போட்ல நீ ஏறிக்கோ. அந்த போட்டை நடத்தக்கூடிய அதை வழி நடத்தின்னு போகக்கூடிய ஒரு மாலுமி, செயலர்னு சொல்றோம் இல்லையா, போட்மேன், அதுதான் குரு ஆச்சாரியன் அப்படிங்கிறவர் தான் அந்த போட்மேன். அந்த போட்மேனா இருக்கக்கூடிய அந்த ஆச்சாரியனை நீ ஆசிரயிச்சுட்டியானாக்கா மயானுகூலேன உனக்கு எல்லாத்தையும் அனுகூலமாக்கி கொடுக்கிறேன், நான் எல்லாத்தையும் சகலத்தையும் உனக்கு அனுகூலமாக்கி கொடுக்கிறேன். அந்த போட்ல போகும்போது நமக்கு இப்ப காத்து அனுகூலமா அடிக்கணும், அப்பதான் நம்ம இலக்க போய் அடைய முடியும் இல்லையா? அப்போ இந்த இடத்துல சொல்றாரு, இந்த சத்சங்கம்ன்ற கப்பல்ல ஏறிக்கோ, அந்த மாலுமின்னு சொல்லக்கூடிய அந்த குருநாதர் ஆச்சாரியனுடைய திருவடிகளை பிடிச்சுக்கோ, அவர் ஆசிரயிச்சுட்டியானாக்கா நீ போய் லட்சியத்தை அடைகிறதுக்கு உனக்கு சகலத்தையும் நான் அனுகூலமாக்கி கொடுக்கிறேன். அந்த போட்டுல அந்த குருவே உன்னை அழைச்சிட்டு போய் அக்கறையில விட்டுடுவார்ப்பா அப்படின்னு அழகா சொல்ற அந்த இடத்துல. ஆனா நம்மளுடைய பார்ட் என்ன, அந்த போட்ல ஏறிக்கணும், நம்ம கொஞ்சம் ஒத்துழைக்கணும். என்ன ஒத்துழைக்கணும், எப்படி ஒத்துழைக்கலாம் அப்படின்னா, முடிஞ்ச மட்டும் நம்மளால முடிஞ்ச வரைக்கும் நம்ம பகவன் நாமத்தை சொல்றது, முடிஞ்ச வரை பாகவத கதைகளை கேட்கறது, பாகவதம் பாராயணம் பண்றது, சத்விஷயங்களை கேட்கறது, குருவுடைய வச்சனங்களை கேட்டு நடக்கிறது, சின்னதா ஒரு பூஜை, லகு பூஜையா ஒண்ணு பண்றது, எப்பயுமே பாசிட்டிவா இருக்கிறது, எப்பெல்லாம் முடியறதோ கோவில்களுக்கு போய் யுகலத்தை தரிசனம் பண்றது, இதெல்லாம் தான் நம்ம ஒத்துழைக்கிறது பகவானோட. அதை பண்ணிட்டோம் அப்படின்னா அதை நமக்கு மீதி எல்லாத்தையும் அனுகூலமாக்கி கொடுத்துட்டார். சரி, இதுக்கெல்லாம்
இவ்வளோலாம் சொல்றோமே, இதுக்கெல்லாம் எங்க இருக்கு பிரமாணம்? நீங்க மாட்டுக்கு சொல்லிட்டே போறேளே அப்படின்னா, ஸ்ரீமத் பாகவதத்துல பிரதம ஸ்கந்தம் முதல் ஸ்கந்தத்துல 2வது சாப்டர்ல ஒரு அழகான ஒரு ஸ்லோகங்கள், ஃபியூ ஸ்லோகங்கள், 16வது ஸ்லோகத்துல இருந்து ஆரம்பிச்சு ஒரு ஃபியூ ஸ்லோகங்கள் இதை நமக்கு படிப்படியா நமக்கு காமிச்சு கொடுக்கறது. ஏன்னா எப்பயுமே ஒரு விஷயத்த கேட்கிறோம் அப்படின்னா அதோட பிரமாணம் எங்க இருக்கு அப்படிங்கறத தெரிஞ்சுக்கணும். சாஸ்திரத்துல எங்க இருக்குன்னு இல்லையா? இது ஸ்ரீமத் பாகவதம் அப்படிங்கிற மகாபுராணத்துல அழகா சொல்றார். சுஷ்ரூஷோஹோ ஸ்ரத்ததானஸ்ய வாசுதேவ கதா ருச்சிஹி ஸ்யான் மஹத் சேவையா விப்ராஹா புண்ணிய தீர்த்த நிஷேவனாத். புண்ணிய தீர்த்தங்கள், புண்ணிய நதிகள்ல நீராடுறதுனால நமக்கு ஒரு சாதுக்களுடைய கட்டாட்சம் கிடைக்கிறது. இப்ப இங்க இருந்து கிளம்பி ஒரு ஒரு பூரி ஜெகநாதத்துக்கோ இல்ல ஒரு பாடல் பெற்ற ஸ்தலத்துக்கோ போறோம், இல்ல திவ்ய தேசங்களுக்கு போறோம், அங்க புண்ணிய நதிகள் எல்லாம் ஸ்நானம் பண்றோம் அப்படின்னா அந்த புண்ணிய நதிகள்ல அந்த நதிகளையே புனிதமாக்கக்கூடியது மகாத்மாக்கள் தான். அங்க நிறைய மகாத்மாக்கள், நிறைய சாதுக்கள் எல்லாம் இருப்பா இந்த க்ஷேத்திரங்கள். அந்த சாதுக்கள் நமக்கு அவளை சாதுன்னு தெரியுமா தெரியாதா? தெரியாது, தெரிஞ்சிருக்கலாம், தெரியாம இருக்கலாம். ஆனா அந்த சாதுக்களுடைய கட்டாட்சத்துல நம்ம விழுந்துட்டோம், அந்த கட்டாட்சம் நம்ம மேல பட்டுடுத்து அப்படின்னா அந்த சாதுவுடைய கட்டாட்சமே நமக்கு தர்மத்தின்படி நடக்கணும் அப்படிங்கிற ஒரு சிந்தனையை நமக்குள்ள மனசுக்குள்ள உண்டாக்கிடும். அந்த தர்மத்தின்படி நடக்கணும் அப்படின்னு நம்மளுடைய மனசுல அந்த சிந்தனம் வந்துடுத்து அப்படின்னா வாசுதேவ கதா ருச்சிஹி, அந்த வாசுதேவனான கண்ணனுடைய பகவானுடைய கதைகளை கேட்கணும் அப்படிங்கறதுல அடுத்த ஸ்டெப் நமக்கு ருச்சி ஏற்படும். சோ முதல்ல புண்ணிய கஷேத்திரங்களுக்கு போறது, அங்க சாதுக்களுடைய கட்டாட்சத்துல நம்ம விழுந்துட்டோம்னா தர்மத்தின்படி நடக்கணும் அப்படிங்கிற ஒரு சிந்தனம் எழறது, அதுக்கு அனுகூலமா வாசுதேவனுடைய கதைகளை கேட்கறதுக்கான ஒரு ருச்சி பிறக்கிறது. அது ஆயிடுது, ஃபர்ஸ்ட் ஸ்டெப் ஆயிடுது. அடுத்தது சுண்வதாம் ஸ்வகதாம் கிருஷ்ணஹ புண்ணிய ஸ்ரவண கீர்த்தனஹ ஹிருத்யந்தஸ்தோ ஹ்யபத்ராணி விதுனோதி சுகிருத் சதாம். சுண்வதாம், இந்த கிருஷ்ண கதைகளை கேட்க 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 என்ன ஏற்படுறது அப்படின்னா சித்த சுத்தி, நம்மளுடைய மனசு சுத்தமாறுது. காதுகளால ஸ்ரவணம் பண்ண பண்ண இந்த காதுல ஒரு ஓட்டை இருக்கு இல்லையா, அது வழியா பகவான் ஹரி நம்மளுடைய ஹிருதயத்துல போய் உட்கார்ந்துக்கிறான். பகவான் உட்காரணும்னா அழுக்கா எடுக்கிற இடத்துல உட்கார மாட்டான் இல்லையா, அவனே அதுல இருக்கக்கூடிய அழுக்குகள், நம்மளுடைய ஹிருதயத்துல இருக்கக்கூடிய அழுக்குகள் எல்லாம் சுத்தம் பண்ணி விட்டுடுறார். அந்த கதைகளை கேட்க 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 சித்த சுத்தி ஏற்படுறது அப்படிங்கிறது 2வது. நஷ்ட பிராயேஷு அபத்ரேஷு நித்யம் பாகவத சேவையா பகவத் யுத்தம ஸ்லோகே பக்திர் பவதி நைஷ்டிகி. அப்போ மனசுல இருக்கக்கூடிய கல்மஷங்கள்லாம் அழிஞ்சுதுன்னா நம்ம பாகவதர்களுக்கு நித்தியம் பாகவத சேவையா, நித்தியம் பாகவதர்களுக்கு சேவை பண்ணணும், பக்தர்களுக்கு சேவை பண்ணணும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் நம்மளுடைய மனசுல உண்டாகும். அப்போ நம்ம பாகவத சேவையாங்கிறத 2 விதமா எடுத்துக்கலாம். நம்ம கிரகத்துல இருக்கக்கூடிய ஸ்ரீமத் பாகவதம் அப்படிங்கிற புராணத்துக்கு சேவை பண்றது, ஒரு 2 புஷ்பத்தை, அந்த கிரந்தத்துக்கு ஒரு புஷ்பத்தை போட்டுட்டாலே கூட போரும் நமக்கு. அந்த கிரந்தத்தை பூஜை பண்ணணும்னு கூட இல்ல, 2 புஷ்பத்தை எடுத்து போட்டா கூட போரும், பகவான் நம்ம மேல கிருப பண்ணுவார் அப்படிங்கிறதுல துளி கூட சந்தேகமே இல்லை. ஏன்னா மகாத்மாக்களுடைய வாக்கு அது. சோ அந்த பாகவதத்துக்கு சேவை பண்றது, பாகவதர்களுக்கு சேவை பண்றது, பாகவதத்தை பாராயணம் பண்றது, இதெல்லாம் பகவான் கிட்ட என்னன்னா பகவத் பக்தி நைஷ்டிகி, அந்த பகவான் கிட்ட பக்திய திருடமான ஒரு பக்தியை ஏற்படுத்தும். அதுதான் 3வது. ததா ரஜஸ்தமோ பாவாஹ காமலோபாதயஸ்யே சேத ஏதைரநாவித்தம் ஸ்திதம் சத்வே பிரசீததி. அப்போ அந்த பாகவதர்களுக்கு சேவை பண்ணி பாகவதம் படிச்சுட்டே இருந்தோம் அப்படின்னா நம்மளுடைய மனசுல எல்லாருக்குள்ளயும் 3 குணங்கள் இருக்கு இல்லையா? ரஜோகுணம், தமோகுணம், சத்வகுணம்னு சொல்லக்கூடிய 3 குணங்களும் இருக்கக்கூடியவாதான் நம்ம எல்லாருமே. ஒரே சத்வகுணம் மட்டும்தான் இருக்குன்னு சொல்ல முடியாது, அது பகவான் மட்டும்தான். நமக்கு தமோகுணம் இருக்கு, தூக்கம் வருது, நம்ம லேசியா ஃபீல் பண்றோம், தமோகுணம் இருக்கு. அதே மாதிரி ரஜோகுணம், சில நேரத்துல பேஷன் அப்படின்னு சொல்றோம் இல்லையா, இதை பண்ணணும் அதை பண்ணணும் அப்படின்னு இங்க ஓடுறோம் அங்க ஓடுறோம், அந்த மாதிரி ரஜோகுணங்கள் இருக்கு. சோ இந்த பாகவத சேவை, பகவானுக்கு சேவை, இதெல்லாம் பண்ண 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 என்ன ஆகும் அப்படின்னா ரஜோகுணங்கள் தமோகுணங்களோட தோஷங்கள் தொலைஞ்சு சத்வமூர்த்தியா இருக்கக்கூடிய அந்த பகவான் கிட்ட மனசு ஒன்றுபடும். அந்த ஒன்றுபட்ட மனசோட பகவான சிந்தனை பண்றதுதான் ஏகாந்த பக்தி அப்படின்னு சொல்றோம். அது அடுத்த ஸ்டெப். ஏவம் பிரசன்ன மனசோ பகவத் பக்தி யோகதः பகவத் தத்துவ விஞ்ஞானம் முக்த சங்கஸ்ய ஜாயதே.
இப்படி பக்தி யோகத்துல மனசு தெளிவடைய அடைய அடைய என்ன ஆகும் அப்படின்னா பகவானுடைய பகவத் தத்துவ விஞ்ஞானம், அந்த பகவானுடைய ஸ்வரூப ஞானம் அப்படிங்கிறது நம்மளுடைய ஹிருதயத்துல ஸ்புரிக்க ஆரம்பிக்கும். அப்படி பகவானுடைய ஞானம், பகவத் தத்துவத்துடைய ஞானம் நமக்கு புரிய ஆரம்பிக்கும் போது என்ன ஆகும்? வித்யதே ஹிருதய கிரந்திஹி சித்யந்தே சர்வ சம்சயாக க்ஷீயந்தே சாஸ்ய கர்மாணி திருஷ்ட ஏவாத்மனீஸ்வரே. வித்யதே ஹிருதய கிரந்திஹி, நம்மளுடைய மனசுல பல முடிச்சுகள் இருக்கு. படிமுடிச்சுன்னு சொல்றோம். நிறைய சந்தேகங்கள் இருக்கு, நிறைய முடிச்சுகள் இருக்கு, துக்கங்கள் இருக்கு. இதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமா அந்த நாட்ஸ் அப்படின்னு சொல்றோம், அந்த முடிச்சுகள் அவிழ ஆரம்பிக்கும். நம்மளுடைய மனசுல இருக்கக்கூடிய துக்கங்கள், நம்மளுடைய மனசுல இருக்கக்கூடிய சந்தேகங்கள் இதெல்லாம் விழுப்பட ஆரம்பிக்கும். நம்மளுடைய கர்ம வினைகளும் அழிய ஆரம்பிக்கும். இந்த நைஷ்டிக்கியான ஒரு பக்தி ஏற்பட்டுதானாக்கா. அதோவை கவயோ நித்யம் பக்திம் பரமயாமுதா வாசுதேவே பகவதி குர்வந்தி ஆத்ம பிரசாதினீம். இதனாலதான் மகாத்மாக்கள் என்ன பண்றா அப்படின்னா அந்த வாசுதேவனான பகவானுடைய திருவடிகளை பிடிச்சுண்டு எப்பயுமே பக்தியை அனுஷ்டானம் பண்றா அப்படின்றதுதான் இந்த 16லேருந்து 22 வரைக்கும் இருக்கக்கூடிய முதல் ஸ்கந்தம் 2வது சாப்டர்ல இருக்கக்கூடிய ஸ்லோகங்கள் நமக்கு பக்தியை எப்படி வளர்த்துக்கணும், அந்த போக்கஸ்டு பக்தி எப்படி வளர்த்துக்கணும், அதனால நமக்கு என்ன ஏற்படுறது அப்படிங்கறது படிப்படியா இந்த 6-7 ஸ்லோகங்கள் நமக்கு காமிச்சு கொடுக்கிறது. இந்த இந்த 7 ஸ்லோகங்கள் இருக்கு இல்லையா ஸ்ரீமத் பாகவதத்துல, அதையே நமக்கெல்லாம் புரியுற மாதிரி அழகான ஒரு 18 சரணங்கள் கொண்ட ஒரு கீர்த்தனத்துல நமக்கு அமைச்சு கொடுக்கிறார் குருநாதர். 18 அப்படின்னாலே ஜெயம் அப்படின்னு அர்த்தம். சமஸ்கிருதத்துல ஜெய அப்படின்றதுதான் 18. இப்போ பகவத்கீதை அப்படின்னு எடுத்துட்டோம்னா அதுல 18 சாப்டர்ஸ் இருக்கு. ஸ்ரீமத் பாகவதம்னு எடுத்துட்டோம்னா 18,000 ஸ்லோகங்கள் இருக்கு. மகாபாரதம்னா 18 பர்வாக்கள் இருக்கு. இப்படி ஜெயத்தை குறிக்கக்கூடியது அந்த 18 அப்படிங்கிற எண்ணிக்கை. அப்படி இந்த 18 சரணங்களோட இருக்கக்கூடிய இந்த கீர்த்தனத்தை நம்ம பிடிச்சுட்டோம், நம்ம புரிஞ்சுட்டோம் அப்படின்னா அது நம்ம ஆன்மீக வாழ்க்கையில ஒரு ஜெயத்தை அடையறதுக்கு, ஒரு வெற்றி அடையறதுக்கு நிச்சயமா வழிகாட்டும் அப்படிங்கிறதுல சந்தேகம் இல்லை. அந்த சரணங்களை தான் நம்ம இப்ப பார்க்க போறோம். புண்ணிய நதிகளில் நீராடிடுவாய், ஸ்ரீஹரி க்ஷேத்திரங்களுக்கு சென்றிடுவாய். முதல்ல எடுத்த உடனே புண்ணிய க்ஷேத்திர நிஷேவனாத், எப்படி அந்த பாகவதத்தோடையே ஒட்டி வருது பத்தியெல்லாம் அந்த கீர்த்தனம். முதல்ல பண்ண வேண்டியது புண்ணிய க்ஷேத்திரங்கள். இப்ப துலா மாசம் அப்படின்னா ஒரு காவேரி ஸ்நானம் பண்றது, இல்ல பண்டரிபுரம் பாடல் பெற்ற ஸ்தலங்கள், இல்ல நமக்கு ஹிருதயத்துக்கு ரொம்ப ரொம்ப டியரா இருக்கக்கூடிய ஸ்தலங்கள், திவ்ய தேசங்கள், அங்கெல்லாம் போறதுதான் முதல்ல இந்த பக்தி ஏணி படிகள்ல ஏறறதுக்கான முதல் ஸ்டெப் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா இந்த புண்ணிய நதிகள்ல போய் ஸ்நானம் பண்றது, ஸ்ரீஹரி க்ஷேத்திரங்களுக்கெல்லாம் போறது. கேனாபி புண்ணிய லேசேன அப்படின்வா. என்னன்னா கொஞ்சமாவது புண்ணியம் இருக்கிறவாளுக்குதான் இப்பேற்பட்ட ஒரு க்ஷேத்திரத்துக்கு போகணும், இந்த புண்ணிய நதிகள்ல போய் ஸ்நானம் பண்ணணும், இந்த க்ஷேத்திர யாத்திரைக்கு போகணும் அப்படிங்கறதே நமக்கு அதுல அப்போ அந்த ஒரு கேனாபி புண்ணிய லேசன், ஏதோ ஒரு புண்ணியம் இருக்கிறதுனால்தான் நம்மளுடைய ஹிருதயத்துல ஸ்புரிக்கிறது. அப்படி நம்ம போயிட்டோம் அப்படின்னாக்கா அங்க நமக்கு ஒரு சாதுவுடைய கட்டாட்சம் நம்ம மேல பட்டுடுத்து அப்படின்னா தர்ம சிந்தனை நம்மளுடைய மனசுல வரும். தர்மத்தின்படி நடக்கணும் அப்படின்றது நம்மளுடைய மனசுலயும் தோண ஆரம்பிக்கும். அப்படி சரி புண்ணிய கஷேத்திரத்துக்கு போயிட்டோம், முதல் ஸ்டெப் புண்ணிய கஷேத்திரத்துக்கு போனோம், ஒரு சாதுவுடைய கட்டாட்சம், ஒரு மகாத்மாவுடைய கட்டாட்சம் நமக்கு கிடைச்சது, நம்மளுடைய மனசுலயும் தர்மம் பண்ணணும், தர்மத்தின்படி நடக்கணும் அப்படின்னு தோன்றது. அப்படின்னா அடுத்த ஸ்டெப் என்ன சொல்றாருன்னா ஆலய கைங்கரியம் செய்திடுவா, நிலையான பக்தியுடன் இருந்திடுவாய். உடனே நம்மளுடைய மனசுல என்ன தோணும்னா நம்ம ஊருக்கு திரும்பி போன உடனே நம்மளுடைய ஆத்து பக்கத்துல, நம்ம கிரகத்து பக்கத்துல என்ன ஒரு கோவில் இருக்கோ அந்த ஆலயங்களுக்கு போய் நம்மளால முடிஞ்ச ஒரு கைங்கரியத்தை பண்ணணும் அப்படிங்கிறது நம்மளுடைய மனசுல தோண ஆரம்பிக்கும். அதுதான் அடுத்த ஸ்டெப். அந்த க்ஷேத்திர மகிமையாலேயே அந்த சத்வகுணம் அப்படிங்கிறது வளர ஆரம்பிக்கும். கோவில்ல கைங்கரியம் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு ஆசை நமக்குள்ள ஏற்படும். நிலையான பக்தியுடன் இருந்திடுவாய். ஏன்னா எப்பயுமே குருநாதர் என்ன சொல்வார் அப்படின்னா ஆல்வேஸ் அப்படிங்கறத சொல்லிட்டே இருப்பார். கன்சிஸ்டன்சி, எந்த ஒரு காரியத்தை பண்ணினாலும் ஒரு கன்சிஸ்டன்சி இல்லை அப்படின்னா இன்னைக்கு நான் நிறைய நாம ஜபம் பண்றேன், நாளைக்கு வேற ஒருத்தர் வேற ஒரு மார்க்கத்தை காமிக்கிறார், அந்த இடத்துல நான் போறேன், இன்னொருத்தர் கொஞ்ச நாள் கழிச்சு இன்னொருத்தர் வேற வழி காமிக்கிறார். இப்படி நம்ம டிஸ்ட்ராக்ட் ஆயிண்டே இருந்தோம் அப்படின்னாக்கா ஒரு நாளைக்கு ஒரு யோகாபியாசம் பண்றது, ஒரு நாளைக்கு சிரவணம் பண்றது, இப்படி இல்லாம
இல்லாம நிலையான ஒரு பாத்தை நம்ம புடிச்சுண்டு அந்த நிலையான பக்தியோட நம்ம இருக்கணும். இப்ப கைங்கரியம் பண்றோம் அப்படின்னா நம்மளுடைய மனசுல என்ன இருக்கணும்னா முதல்ல கிராட்டிடியூட் இருக்கணும், நன்றி உணர்ச்சி இருக்கணும். இன்னைக்கு இந்த கை காலு கண்ணு எல்லாத்தையும் நல்லபடியா வேலை பண்ற மாதிரி வச்சிருக்கே பகவானே, ஹே கிருஷ்ணா ராமா, அதனால உனக்கு இந்த அவயவங்கள் எல்லாத்தையும் உனக்கே நான் சமர்ப்பணம் பண்றேன் அப்படிங்கிறது தான் நம்மளுடைய மனசுல இருக்கணும். அதுதான் நம்மளுடைய ஆட்டிடியூடா இருக்கணும் நம்ம கைங்கரியம் பண்ணும் போது அப்படிங்கறது இந்த இடத்துல சொல்றேன். அதே மாதிரி அந்த கன்சிஸ்டன்டா பண்ண ஆரம்பிப்போம் இல்லையா? நம்ம இந்த ஆலயங்களுக்கு எல்லாம் போய் கொஞ்சம் கொஞ்சமா கைங்கரியம் பண்ண ஆரம்பிக்கும் போது அந்த குருவுடைய கட்டாட்சம், முதல்ல ஒரு ஆச்சாரியனோட கட்டாட்சம் பட்டிருக்கு இல்லையா, அதனாலேயே இதை நம்ம தொடர்ந்து பண்ணணும், டெய்லி பண்ணணும் அப்படின்னு நமக்கு ஆரம்பிக்கும். கிரகத்திலேயே நம்ம வந்து நித்தியம் கோலம் போடணும் அப்படிங்கறத நம்ம பண்ண ஆரம்பிப்போம். ஒரு மாலை கட்டி கொடுக்கணும் அப்படிங்கறத நம்ம பண்ண ஆரம்பிப்போம். அந்த அந்த இந்த இடத்துல ரொம்ப முக்கியமா புரிஞ்சுக்க வேண்டியது கிராட்டிடியூட், பக்தி. இது ரெண்டுமே ஒரு காயின்ல இருக்கக்கூடிய ரெண்டு சைடு. எப்படி அதை பிரிக்க, ஒரு காயினை பிரிக்க முடியாதோ, அந்த ரெண்டு சைடும் சேர்ந்தே இருக்கும். அந்த மாதிரி நன்றி உணர்ச்சி, பக்தி ரெண்டுமே ஒரு காயினுக்கு இருக்கக்கூடிய ரெண்டு சைடு அப்படிங்கறத நம்ம புரிஞ்சுக்கணும். சரி, புரிஞ்சுட்டோம். அடுத்தது என்ன? அடுத்த ஸ்டெப் என்ன? தன்னலமற்ற சேவை செய்திடுவாய், பிறர் நலம் என்றும் பேணிடுவாய். தன்னலமற்ற சேவை. இப்ப பகவானுக்கு சேவை பண்ண ஆரம்பிச்சுட்டோம், ஆலயங்கள்ல கைங்கரியம் பண்ண ஆரம்பிச்சிட்டோம். எப்பயுமே சொல்வா இல்லையா, ஹியூமன் சேவை, மாணவ சேவா தான் இது மகேஷனுடைய சேவை அப்படின்னு சொல்லுவா. இங்க குருநாதர் அழகா நமக்கு காமிச்சு கொடுக்கிறார். ஒரு அழகான ஒரு எக்ஸாம்பிள் கூட சொல்வார். இப்போ ஒரு மரம், ஒரு செடி இருக்கு அப்படின்னா நம்ம அதுக்கு எங்க தண்ணி விடுறோம்? நம்ம வந்து இலையில போய் தண்ணி விட மாட்டோம், அதோட பிரான்ச்சஸ்ல போய் தண்ணி விட மாட்டோம், அதோட வேருக்கு தான் தண்ணி விடுவோம். வேருக்கு தண்ணி விட்டுட்டோம் அப்படின்னா அது அந்த மரமே, அந்த முழுசா இருக்கக்கூடிய அந்த மொத்த பிளான்ட்டுமே செழிப்பா வளர்றதுக்கு காரணமாறுது. அந்த வேருக்கு தண்ணி விடுற மாதிரி இருக்கிறது தான் இந்த யுகல சேவை, ஆலய சேவை, பகவானுடைய சேவை அப்படிங்கிறது. ரூட்டுக்கு நம்ம வாட்டர் பண்ற மாதிரி அதை நம்ம புரிஞ்சுக்கணும். சோ முதல்ல பகவானுக்கு நம்ம சேவை பண்ண ஆரம்பிச்சோம் அப்படின்னா அவரே நமக்கு சொல்லி கொடுப்பார், உன்னை சுத்தி இருக்கிறவாளுக்கும் உன்னால முடிஞ்ச சேவைய நீ போய் பண்ணு அப்படிங்கிற அந்த சிந்தனத்தை நம்மளுடைய மனசுல தூண்டுவர். சோ நம்ம தன்னலமற்ற ஒரு சேவை பண்ண, நம்மளுடைய ஃபெல்லோ பீயிங்ஸ் சொல்றோம் இல்லையா, அத ஒரு மனசுல ஒரு கிராட்டிடியூடோட நம்மள சுத்தி இருக்கக்கூடிய ஜீவன்களுக்கும் நம்ம ஒரு சேவை பண்ண ஆரம்பிப்போம். பிறர் நலம் என்றும் பேணிடுவாய், எப்போதும் அடுத்தவர்களுடைய நலன் என்ன அப்படிங்கிறதையும் நம்ம ஞாபகம் வச்சுக்கணும். அதனால்தான் ரொம்ப அழகா சொல்வார் குருநாதர், ஹியூமனிட்டி அண்ட் டிவினிட்டி ஆர் இன்செப்பரபிள். மனிதனுக்கு பண்ணக்கூடியதும் ஆகட்டும், பகவானுக்கு பண்ணக்கூடிய ஒரு சேவை ஆகட்டும், இன்செப்பரபிள். ரெண்டுமே வந்து ஹியூமனிட்டி அண்ட் டிவினிட்டி போத் ஆர் இன்செப்பரபிள், பிரிக்க முடியாது. அதனால நிலையான பக்தியோட கைங்கரியம் பண்ண ஆரம்பிச்சதுமே நம்மளை சேர்ந்தவர்கள் இல்ல, நம்மளை சுத்தி இருக்கக்கூடியவர்களுக்கு தன்னலமற்ற ஒரு சேவை பண்ணணும் அப்படிங்கிறது நம்மளுடைய மனசே நம்மளை தூண்ட ஆரம்பிக்கும். ஆனா அதை எப்படி பண்ணணும் அப்படின்னா, மத்தவா நம்மளை பாக்குறாளா, இந்த கைங்கரியத்தை நம்ம பண்ணும் போது மத்தவர்கள் பாக்குறாளா, நமக்கு ஒரு ரெகக்னிஷன் கிடைக்கிறதா அப்படிங்கறத எதிர்பார்க்காம, இதனால பகவானுக்கு பிரீத்தி ஏற்படும், பகவானுடைய முகத்துல ஒரு சிரிப்பு வரும், குருநாதனுடைய முகத்துல ஒரு மந்தஹாசம் வரும் அப்படிங்கறத மட்டுமே நம்ம பார்த்துட்டு நம்ம மாட்டுக்கு நம்மளுடைய காரியத்தை பண்ணிட்டே போயின்றிருக்கணும் அப்படின்றதும் நம்ம மனசுல தோண ஆரம்பிச்சிடும். அதுதான் இந்த சரணத்துல சொல்றார். சரி, இது தன்னலமற்ற சேவை பண்ணிட்டோம், அடுத்த பண்ண ஆரம்பிச்சிட்டோம். அடுத்தது என்ன ஸ்டெப் அப்படின்னா, சாதுக்கள் சங்கத்தை அடைந்திடுவாய், பலவிதம் நல்லதை கேட்டிடுவாய். அப்போ பகவத் கைங்கரியம், பாகவதர்களுக்கு கைங்கரியம், மற்றவர்களுக்கு நல்லது பண்றது, இது எல்லாத்தையும் கிருஷ்ணார்ப்பணமா நம்ம பண்ண என்ன ஆகும் அப்படின்னா, பகவான் நம்ம கிட்ட பிரீத்தி அடைஞ்சு நம்மள ஒரு அழகான ஒரு சாது கிட்ட, நம்மளுடைய சாதுவுடைய சங்கத்துல நம்மள பிடிச்சு தள்ளி விட்டுடுவார், நம்மள அழகா கொண்டு போய் சேர்த்து விட்டுடுவார். அந்த சாது சங்கத்துக்கு போயிட்டாலே என்ன அப்படின்னா, எப்பயுமே பார்த்தோம் அப்படின்னா ஒரு சத் சங்கத்துல கிராமிய கதை அப்படிங்கிறது இருக்கவே இருக்காது இல்லையா? பலவிதம் நல்லதை கேட்டிடுவாய். சாது சங்கம் அப்படின்னாலே பலவிதம் நல்லதுதான் நம்மளுடைய காதுல வந்து விழும். நம்ம பகவானுடைய குணங்களையும், பகவானுடைய லீலைகளையும், பகவானுடைய நாமங்களையும் நிறைய காதார எடுத்து பருக ஆரம்பிச்சுடுவோம். எப்போ? சாதுக்கள் சங்கத்தை நம்ம அடைஞ்ச உடனே. அடுத்த சரணத்துல சொல்ற, உத்தம குருவும் தேடி வருவார், அவர் பதம் பணிந்து சேவை செய்திடுவாய். இங்க எவ்வளவு அழகான ஒரு வார்த்தை விளையாட்டு பாருங்க குருநாதரோடது.
உத்தம குருவும் தேடி வருவார் அப்படின்னு சொல்றார். இதுக்கு முன்னாடி சரணங்கள்ல என்ன சொன்னார்? புண்ணிய தீர்த்தங்களில் நீராடிடுவாய், ஆலய கைங்கரியம் செய்திடுவாய், தன்னலமற்ற சேவை செய்திடுவாய் அப்படின்னு செய்திடுவாய் வாய் வாய்ன்னு சொன்னாரா? நீ பண்ணுவேன்னு சொன்னார். இந்த இடத்துல உத்தம குருவும் தேடி வருவர் அப்படின்னு சொல்றார். உத்தம குருவை தேடி அடைவாய்ன்னு சொல்லல, உத்தம குருவும் தேடி வருவர் அப்படின்னு அழகா நமக்கு சொல்றார். ஏன்னா ஒரு குருவை நம்ம தேடிட்டு போக கூடாது. நம்ம தேடிட்டு போனோம்னா ஏமாந்து போயிடுவோம். குரு நம்மளை தேடி குருதான் நம்மளை தேடிட்டு வருவர். பகவத் கிருபையால நம்மள குரு தேடிட்டு வருவர் அப்படின்னு உத்தம குருவும் தேடி வருவர். இந்த இடத்துல குருவுடைய ஒரு மகிமை என்ன அப்படின்னா, பரத யோகீஸ்வரர் அப்படின்னு ஒரு பெரிய யோகீஸ்வரர். அவர் ஸ்ரீமத் பாகவதத்துல ஒரு ராஜா, ரகுகுணன் அப்படின்னு ஒரு ராஜா. அந்த ரகுகுணன் என்ன பண்றார்? அவர் பிரம்ம ஞானத்தை அடையணும் அப்படின்னு எல்லாத்தையும் விட்டுட்டு, ராஜ்யத்தெல்லாம் விட்டுட்டு பிரம்ம ஞானத்தை தேடிட்டு போறார். அப்போ இந்த பரத யோகீஸ்வரர் அவருக்கு ஒரு உபதேசம் பண்றார். வினா மகத்பாத ரஜோபிஷேகம். நீ என்னதான் தேடிண்டு போனாலும், என்னதான் செல்வத்தை வாரி இறைச்சாலும், ஒரு புருஷர், ஒரு மகாத்மாக்கு அவருடைய திருவடிகளுக்கு நீ சேவை பண்ணாம உனக்கு எந்த ஞானமும் கிடைக்காது, எதுலயும் நீ வெற்றி அடைய முடியாது அப்படிங்கறத வினா மகத்பாத ரஜோபிஷேகம். அதனால ஒரு குருவை அண்டி, ஒரு குருவை ஆசிரயிச்சு அவருடைய திருவடிகளுக்கே எல்லா கைங்கரியையும் பண்ண வேண்டியது அப்படிங்கறத இந்த அந்த ரகுகுணன் அப்படிங்கிறவருக்கு பரத யோகீஸ்வரர் காமிச்சு கொடுக்கிறார். சரி, உத்தம குரு யாரு அப்படின்னா சுந்தரகாண்டத்துக்கு போகணும். அங்கதான் நம்ம பார்க்க முடியும். சுந்தரகாண்டத்துல பார்க்கலாம். உத்தம குரு ஆஞ்சநேயர் தான் உத்தம குரு. ஏன் அப்படின்னா 100 யோஜனை தூரம் இருக்கக்கூடிய ஒரு கடலை அனாயாசமா தாண்டினர். வந்துட்டு பகவான் ராமச்சந்திர பிரபுவோட ஒரு மெசேஜை எடுத்துட்டு அந்த சீதாமாவை தேடி கண்டுபிடிச்சார். அந்த ராமருடைய மெசேஜ், ராமருடைய செய்திய சீதா பிராட்டிக்கு கொடுத்தார். சீதா பிராட்டி கிட்டேந்து சூடாமணியை வாங்கிட்டார். அதை எடுத்துன்னு ராமர் கிட்ட கொடுத்தார். எப்பேற்பட்ட ஒரு மகத்தான விஷயத்தை அங்க பண்ணி காட்டினார் இல்லையா ஆஞ்சநேயர். ஆஞ்சநேயர் தான் குரு தத்துவம். என்ன பண்றார் ஒரு குருநாதர், உத்தம குரு என்ன பண்றார் அப்படின்னா, பகவானை பத்தி எடுத்துட்டு ஒரு ஜீவாத்மா கிட்ட சொல்றார். அப்பா, இந்த மனுஷ பிறவி உனக்கு கிடைச்சிருக்கேப்பா, இந்த பிறவியே பகவான அடையறதுக்கு தான் நீ பயன்படுத்திக்கணும். உன்னுடைய கை, கால், கண், காது, மூக்கு எல்லாத்தையுமே நீ பகவானுக்காக பயன்படுத்தணும் அப்படிங்கிறத அந்த பகவான பத்தினதான விஷயத்த ஜீவாத்மா கிட்ட கொண்டு சொல்றார். அடுத்தது என்ன பண்றாரு? அதோட முடிஞ்சு போயிட்டா அப்படின்னா இல்ல. ஒரு குரு என்ன பண்றார்? இந்த ஜீவாத்மாவுடைய நிலையை எடுத்துட்டு போய் பகவான் கிட்ட சொல்றார் இல்லையா? அதுதான் குருநாதர் பண்றார். அப்பா, இந்த கண்ணா, இந்த ஜீவன் வந்திருக்கு, உன்னை தேடின்னு வந்திருக்கு, ஏதோ முடிஞ்ச அளவு நாமா சொல்றது, ஏதோ முடிஞ்ச அளவுக்கு பாகவத பாராயணம் பண்றது, அவன் மேல நீ கிருப பண்ணணும்பா அப்படின்னு குருநாதர் தான் பகவான் கிட்ட போய் இந்த ஜீவாத்மாவுடைய நிலையை எடுத்து சொல்றார். அது நமக்கு ஆஞ்சநேயர் அந்த இடத்துல பண்ணி காமிச்சார். அதே மாதிரி சம்சாரத்துல சிக்கி தவிச்சுண்டு இருக்கக்கூடிய இந்த ஜீவனுக்கு ஆறுதல் அளிக்கக்கூடியவர் தான் அந்த உத்தம குரு இல்லையா? அந்த பகவான ஜீவன் கிட்ட கொண்டு சேர்க்கிறார். அங்க பார்த்தோம் நம்ம, அங்க சுந்தரகாண்டத்துல பாக்குறோம். சூடாமணியை எடுத்துட்டு போய் சொல்லி ராமரை அழைச்சுண்டு சீத்தை கிட்ட சேர்த்து வச்சார் ஆஞ்சநேயர் அப்படின்னு பாக்குறோம். அதத்தான் ஒரு உத்தம குரு பண்றார். பகவானை அழைச்சுண்டு ஒரு ஜீவாத்மா கிட்ட சேர்க்கிறவர் தான் உத்தம குரு. அதனால இதெல்லாம் பண்ணக்கூடியவரா ஒருத்தர் அப்படின்னு நம்மளால எப்படி, நம்மளுடைய சிற்றறிவுல நம்மளால எப்படி அதை தெரிஞ்சுக்க முடியும் இல்லையா? அதனால உத்தம குரு பகவானுடைய கிருபையால நம்மள தேடிண்டு வருவர். நம்மளால ஒரு குருவை சூஸ் பண்ண முடியாது. குரு தான் நம்மள சூஸ் பண்றார். பகவான் தான் அனுகிரகம் பண்ணி ஒரு குருவை நம்ம கிட்ட அனுப்பி வைக்கிறார் இல்லையா? எங்க பாக்கலாம் அப்படின்னா, இப்ப நாரத மகரிஷி எடுத்துட்டோம் அப்படின்னா உத்தம குரு. அந்த நாரத மகரிஷி தேடிண்டு வர துருவனையும் பிரகலாதனையும் தேடிண்டு உபதேசம் பண்றார் அப்படிங்கறத நம்ம பாகவதத்துல பாக்குறோம். அதே மாதிரி நாரத மகரிஷி தான் தேடிண்டு ரத்னாகரன் அப்படின்னு ஒரு பயங்கரமான ஒரு வேடுவனா இருந்த ஒருத்தனை ராமநாமத்தை கொடுத்து வால்மீகி அப்படிங்கிற ஒரு பெரிய மகரிஷியா ஆக்கினது நாரத மகரிஷி. அவரும் தானே தேடிண்டு அந்த ராமநாமத்தை கொடுத்தார் இல்லையா? அந்த மாதிரி ஒரு உத்தம குரு நம்மள தேடிண்டு வருவார். சரி, தேடிண்டு வந்தார்னா என்ன பண்ணுவார்? உச்சித காலத்தில் குரு உபதேசம் செய்திடுவார். ஏகாதசி விரதம் இருந்திடுவாய் நீயே. உச்சித காலம் ஒரு குருவுக்கு தெரியும் எப்போ, எங்க, எப்படி, என்ன உபதேசம் பண்ணணும் இந்த ஜீவனுக்கு அப்படிங்கிறது தெரியும். சோ உச்சித காலம் வந்த உடனே குருவே
நமக்கு உபதேசத்தை பண்ணி வைப்பார். அப்போ நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா, நம்மளே ஒரு ஏகாதசி விரதம் பண்ணலாமா, அதை இப்படி அனுஷ்டானம் பண்ணலாமா அப்படின்னு நம்மளுடைய மனசு நம்மளை தூண்ட ஆரம்பிக்கும். ஏன்னா இந்த ஏகாதசி விரதம் அப்படிங்கிறது 8 வயசு குழந்தையில இருந்து ஆரம்பிச்சு 80 வயசு முடிய இருக்கக்கூடியவர்கள் அத்தனை பேரும் அனுஷ்டானம் பண்ண வேண்டிய ஒரு விரதம் தான் இந்த ஏகாதசி விரதம். நிச்சயம் பண்ண வேண்டியது. அந்த ஏகாதசி புண்ணிய காலத்துல ஒரு ஏகாதசிக்கும் முக்கியமா என்ன பண்ணணும் அப்படின்னாக்கா, பகவன் நாம சங்கீர்த்தனம், பகவன் நாமத்தை நிறைய சொல்றது, பாகவதத்தை பாராயணம் பண்றது, இதெல்லாம் நிச்சயம் பண்ணணும் இல்லையா? முதல்ல புண்ணிய நதிகளுக்கோ இல்ல க்ஷேத்திரங்களுக்கோ போகும்போது நம்மளுடைய பாவம் தொலையணும், நம்மளுடைய சித்தம் சுத்தி அடையணும், இதுக்காக தான் நம்ம போக ஆரம்பிப்போம். ஒரு ஆலயத்துல கைங்கரியம் பண்றது கூட அந்த ஹிடன் அஜெண்டா நம்மளுக்கு இருக்கும். ஆனா அதெல்லாம் பண்ண 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 நம்ம அந்த கைங்கரியத்தையே ஒரு நன்றியோட பண்ண ஆரம்பிப்போம் இல்லையா? அதே மாதிரி இந்த ஏகாதசி விரதத்தையும் நம்ம நன்றியோட பண்ண ஆரம்பிக்கணும். யாராவது ஏதாவது இந்த கைங்கரியத்தை நீ எதுக்கு பண்ற அப்படின்னு கேட்டா நமக்கு உடனே என்ன தோணும் அப்படின்னா, பண்ண பண்ண என்ன தோணும், முதல்ல என்னுடைய பாவம் தீரறதுக்காக பண்றேன், நான் என்னுடைய பிரார்த்தனை நிறைவேறதுக்காக பண்றேன் அப்படின்னு தான் நம்ம பண்ண ஆரம்பிப்போம். ஆனா அது பண்ண 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 நம்மளுடைய மனசு எப்படி, மனநிலை எப்படி உயருது அப்படின்னா, இந்த கைங்கரியத்தை ஏன் பண்ற அப்படின்னு யாராவது கேட்டா, எனக்கு கைகள் கொடுத்திருக்கார், இந்த கைகள் நன்னா வேலை செய்யறது, அதனால அதை குரு அதை பகவானுக்கு நான் காணிக்கையா கொடுக்கிறேன், அதையே ஒரு நன்றியா அமைக்கிறேன் நான் இந்த மாலை கட்டி அப்படின்ற ஒரு மனநிலைக்கு நம்ம வந்துடுவோம். அடுத்த சரணத்துல சொல்றார், எப்படி இந்த ஏகாதசி விரதத்தை அனுஷ்டானம் பண்ணணும் அப்படின்னு அழகா காமிக்கிறார். அன்று தூங்காமல் கீர்த்தனம் செய்திடுவாய், ஹரியின் கதைகளை கேட்டிடுவாய். ஏகாதசி விரதம் அப்படின்னாலே அன்னைக்கு நம்ம அன்னம் சாப்பிடாம இருக்கிறோம் அப்படின்றத நம்ம ஒரு நியதி வச்சுட்டு இருக்கோம் இல்லையா? முடிஞ்ச மட்டும் உபவாசம் அப்படிங்கறத நம்ம இருக்கோம். உபவாசம், அப்படின்னா சமீபே அப்படின்றதுதான் தாத்து. அப்போ பகவானுக்கு சமீபத்துல போய் இருக்கிறது இந்த நாம சங்கீர்த்தனமும், இந்த ஓரளவுக்கு நம்ம பண்ணக்கூடிய ஒரு ஃபுட் கண்ட்ரோல் ஆகட்டும், இந்த நாம சங்கீர்த்தனம் ஆகட்டும், பாகவத பாராயணம் ஆகட்டும், எதுக்காக பண்றோம் அப்படின்னா உபவாசம் நம்மள பகவானுக்கு அருகாமையில கொண்டு போய் சேர்க்கும் அப்படிங்கிறதுக்காக தான் பண்றோம். அந்த ஏகாதசி அன்னைக்கு அன்று தூங்காமல் கீர்த்தனம் செய்திடுவாய். அந்த புண்ணிய காலம், ஏகாதசி போன்ற புண்ணிய காலங்கள்லாம் இருக்கு இல்லையா? ஒரு ராமநவமியோ, கிருஷ்ண ஜெயந்தியோ, சைத்தன்ய மகாபிரபு ஜெயந்தி, குரு பூர்ணிமா, இந்த மாதிரி இருக்கக்கூடிய புண்ணிய காலங்கள்ல நம்ம பண்ணக்கூடிய பாராயணமாகட்டும், இல்ல நாம சங்கீர்த்தனமாகட்டும், பகவன் ஒரு நாம ஜபமாகட்டும், அது பன்மடங்கு பலன் கொடுக்கிறது. அதனாலதான் இந்த ஏகாதசி புண்ணிய காலத்துல தூங்காம இருந்து நாம கீர்த்தனம் பண்ணு அப்படின்னு சொல்றார். இன்னொன்னு பண்ண வேண்டியது, ஹரியின் குணங்களை கேட்டிடுவாய். பக்தி எப்படி யார்கிட்ட கேட்கணும் அப்படின்னா, பக்தி விரக்தியுடன் கதை சொல்பவரிடம், ஸ்ரத்தா பக்தியுடன் கதை கேளு, கதை கேளு, கதை கேளு, சதா ஹரி கதையை நீ கேளு. பக்தி விரக்தியோட யாரு கதை சொல்றாளோ அவ கிட்ட போய் ஸ்ரத்தையோடையும் பக்தியோடையும் கதை கேளு அப்படின்னு இந்த கீர்த்தனத்துல சொல்றார். அப்படி நம்ம ஹரியுடைய கதைகளை கேட்க ஆரம்பிக்கணும் ஏகாதசி புண்ணிய தினத்துல. ஹரியின் குணங்களை பாடிடுவாய், ஹரியின் ரூபத்தை கண்டிடுவாய். சரி, ஸ்ரவணம், காதுகளுக்கு ஸ்ரவணம் சொல்லிட்டேன். அடுத்தது என்ன பண்ணணும்? ஹரியின் குணங்களை பாடிடுவாய். வாய் விட்டு அந்த பகவானுடைய கிருபைய, அந்த பகவானுடைய கருணைய, பகவானுடைய கீர்த்திய, அவருடைய குற்றம் பாரா தன்மை இருக்கு இல்லையா? எத்தனையோ துஷ்டத்தனம் பண்ணிட்டு அவர் முன்னாடி போய் நிக்கிறோம், அதெல்லாம் பொருட்படுத்தாம கிருபை பண்றார். அந்த குற்றம் பாரா தன்மைய, சரணாகத்தனை ரட்சிச்சே தீருவேன் அப்படின்னு அவர் எடுத்துட்டு இருக்கக்கூடிய அந்த விரதத்தை, அவருடைய வீரத்தை, பலபராக்கிரமத்தை, அந்த பக்தர்கள் கிட்ட அவர் காமிக்கக்கூடிய அந்த வாத்சல்யத்தை, இதெல்லாத்தையும் வாயார பாடணும் அப்படிங்கிறது தான் அடுத்த நிலை. அத பகவானே இப்ப எதுக்காக பாடணும் அப்படின்னு, குணங்களை எதுக்கு பாடணும் அப்படின்னா, பகவான் ராசலீலை பண்றார் கோபிகைகளோட. அப்போ திடீர்னு பார்த்தா அந்த கோபிகைகளுக்கு நடுவுல இருந்து மறைஞ்சு போயிடுறார். கோபிகைகளுக்கு எல்லாம் விரகம் தாங்கல. அப்ப என்ன பண்றானா, உட்கார்ந்துட்டு கோபிகா கீதம் அப்படின்னு இருக்கக்கூடிய ஸ்ரீமத் பாகவதத்துல இருந்து 18 ஸ்லோகங்கள், அந்த கோபிகா கீதத்தை பாடி அந்த பகவானுடைய குணங்களை பஜனம் பண்றா. உடனே என்ன பண்றார், அந்த கண்ணபிரான் அந்த இடத்துல ஆவிர் பவிக்கிறார். அந்த கோபிகைகளுக்கு நடுவுல ஆவிர் பவிச்சு
அவர்களுக்கு போரும்னே தோணல கோபிகைகளுக்கு. ஆனா அந்த அளவுக்கு அந்த ராச லீல பண்ணி ராச நாட்டியத்தை ஆடி அவர்களுக்கு ஒரு ஹிருதயத்துக்கு ஒரு குதூகலத்தை கொடுத்தார். எதனால கிடைச்சது? குண பஜனம். அந்த பகவானுடைய குணங்களை கீர்த்தனம் பண்ணினதுனால, குண கீர்த்தனத்தினால கிடைச்சது. அடுத்தது ஏகாதசி அன்னைக்கு பண்ண வேண்டியது ஒரு ஹரியின் தரிசனம் இல்லையா? போய் பகவான தரிசனம் பண்றது. ஆனா அதுக்காக போனோம், ஒரு தீபாராதனை காமிச்சா அதோட திரும்பி வந்துட்டோம் அப்படின்னு இல்லாம இந்த சரணத்துல ஹரியின் ரூபத்தை கண்டிடுவாய், கண்ணால பார்க்கணும். பார்த்துட்டும் என்ன பண்ணணும் அப்படின்னாக்கா, அந்த ரூபத்தை அப்படியே அந்த ரூப லாவண்யத்தை கண்கள்லயே அப்படியே ஒரு போட்டோ எடுத்துன்னு வந்துட்டும் அதையே நம்ம அந்த ரூபத்தையே ஸ்மரிச்சுன்னு இருக்கணும் அந்த ஏகாதசி புண்ணிய தினத்தன்னைக்கு. அந்த பகவான் கிட்ட வைக்கக்கூடிய அட்டாச்மெண்ட் அப்படிங்கிறது இருக்கு இல்லையா, அததான் நம்ம பக்தி அப்படின்னு சொல்றோம். முதல்ல கிருபையே நினைச்சுட்டு இருக்கிறது பக்தி, போக்கஸ்டா இருக்கிறது பக்தி. அதே மாதிரி பகவான் கிட்ட நம்ம வைக்கக்கூடிய ஒரு அட்டாச்மெண்ட் அப்படிங்கிறது தான் பக்தி. இதே அட்டாச்மெண்ட்டை நம்ம லோக விஷயத்துல வச்சோம் அப்படின்னாக்கா அது நம்மள பந்தப்படுத்துறது, தளபடுத்துறது. ஆனா பகவான் கிட்ட வைக்கக்கூடிய அந்த அட்டாச்மெண்ட் பக்தியானது நம்மள ஃப்ரீடம் கொடுக்கறது நமக்கு அப்படிங்கறத நம்ம புரிஞ்சுக்கணும். அதனால எப்போதும் பண்ண வேண்டியது பகவானுடைய லீலைகளை ஸ்ரவணம் பண்ணணும், பகவானுடைய குணங்களை பஜனம் பண்ணணும், பகவானுடைய ரூபத்தை ஸ்மரணம் பண்ணணும் அப்படிங்கறத இந்த சரணத்துல நமக்கு காமிச்சார். அடுத்து என்ன பண்ணணும்? அவன் உருவை உள்ளத்தில் கொண்டிடுவாய், பணிவை என்றும் கை கொள்வாய். ஒருத்தருக்கு செருக்கு அப்படிங்கிறது எப்ப ஏற்படும்? அவன் உருவை உள்ளத்தில் கொண்டிடுவாய் நம்ம பார்த்தோம். எப்பயுமே கோவிலுக்கு போகும்போது அவரை ஒரு படம் பிடிச்சு எடுத்துன்னு அந்த ரூபத்தை நம்ம எப்பயுமே ஸ்மரிச்சுட்டு இருக்கணும் அப்படிங்கிறத பார்த்தோம். அடுத்தது பணிவை என்றும் கை கொள்வாய். நமக்கு ஒரு செருக்கு, ஒரு ஈகோ, ஒரு பிரைட் அப்படிங்கிறது எப்ப ஏற்படும் அப்படின்னா, நான் ஒரு நல்ல குலத்துல பிறந்திருக்கேன் அப்படின்ற ஒரு குலம் அப்படிங்கிற ஒரு மதம் ஏற்படலாம். இல்ல நிறைய செல்வம் இருக்கு அப்படிங்கிறதுனால ஒரு செல்வத்தால ஒரு மதம் ஏற்படலாம். இல்ல நிறைய படிச்சிருக்கேன் அப்படிங்கிறதுனால வித்யா மதம் அப்படிங்கிறது ஒண்ணு ஏற்படலாம். இல்ல நான் ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கேன் அப்படின்னா, ஒரு பவர்ஃபுல்லா இருக்கேன் அப்படின்னா அந்த பவரால ஒரு செருக்கு ஏற்படலாம். இதுல இன்னொரு ஆச்சரியம், அஞ்சாவது என்னன்னா, இப்ப நம்ம எல்லாம் ஒரு சத்சங்கத்துல இருக்கோம். இந்த சத்சங்கமே கூட பகவானுடைய ஒரு 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 கட்டாட்சம் இல்ல அப்படின்னாக்கா நம்ம மனசுல என்ன தோணும்னா, ஓ நமக்கெல்லாம் இந்த சத்சங்கம் கிடைச்சிருக்கு, நம்மளாம் இந்த சத்சங்கத்துல உட்கார்ந்துட்டு இருக்கோம், அவனுக்கு கிடைக்கல பாரு, அவளுக்கு கிடைக்கல பாரு அப்படின்ற ஒரு எண்ணம் நம்மளுடைய மனசுல துளி கூட வரவே கூடாது. ஏன்னா இன்னைக்கு நம்ம சத்சங்கத்துல இருக்கோம் அப்படின்னா அது பகவான் போட்டிருக்கக்கூடிய ஒரு பிச்சை இல்லையா? பகவானுடைய ஒரு கிருபை. அந்த பகவத் கிருபையாலதான் நமக்கு ஒரு நாம சங்கீர்த்தனமோ ஒரு சத்சங்கமோ கிடைக்கிறது அப்படிங்கறத நம்மளுடைய மனசுல நம்ம மனசுக்கு சொல்லிண்டே இருக்கணும். ஏன்னா நம்ம சாமர்த்தியத்தால இது எதுவுமே நமக்கு கிடைக்க போறது இல்ல. கிருபை, அந்த கிருபையை ஸ்மரிக்கிறது தான் பக்தி. சத்சங்கம் கிடைச்சிருக்கா, குருவுடைய கிருபை, பகவானுடைய ஒரு கிருபை. அந்த பகவானுடைய நாம சங்கீர்த்தனம் பண்ணணுமா, அதுவும் பகவானுடைய கிருபை அப்படிங்கறத நினைச்சுக்கணும். அப்பதான் நம்மளுடைய மனசுல பணிவு அப்படிங்கிறது வரும். சைத்தன்ய மகாபிரபு அப்படின்னு நம்ம எல்லாரும் கேள்விப்பட்டிருப்போம். அந்த சைத்தன்ய மகாபிரபு ஒரே ஒரு 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 செட் ஆஃப் ஸ்லோகம், 8 ஸ்லோகங்கள் எழுதியிருக்கார். சிக்ஷாஷ்டகம் அப்படின்னு ரொம்ப அருமையான ஒரு ஸ்லோகங்கள். அந்த ஸ்லோகங்களை அனுபவிக்கிறதுக்கு இந்த சத்சங்கத்துல ஒரு தடவை வாய்ப்பு கிடைக்கணும் அப்படிங்கறதையும் ஒரு பிரார்த்தனையா வச்சுப்போம். அந்த சிக்ஷாஷ்டத்துல ரொம்ப அழகான ஒரு ஸ்லோகம் சொல்றார். எப்படி நாமம் சொல்லணும், எப்படி பகவான் நாமம் சொல்லணும். திருநாதபி சுனீச்சேன தரோரபி சகிஷ்ணுனா அமானினா மானதேன கீர்த்தனீய சதா ஹரிஹி. திருநாதபி, திருணம் அப்படின்னா புல்லுன்னு அர்த்தம். ஒரு புல்லை விட ஒரு எளிமையானவன் நானு அப்படிங்கறத நினைச்சுக்கணுமா மனசுல. தரோரபி சகிஷ்ணுனா, ஒரு மரம் எப்படி டாலரண்டா இருக்கோ, எல்லாத்தையும் பொறுத்துக்கிறதோ அந்த மாதிரி சகிப்புத்தன்மையோட இருக்கணும். மானம் அவமானம் எதையும் பார்க்காம கீர்த்தனீய சதா ஹரிஹி, சதா ஹரி கீர்த்தனம் பண்ணணும் அப்படிங்கறது அழகா இந்த ஸ்லோகத்துல சொல்லி கொடுக்கிறார். பணிவுனாலே நமக்கு மனசுல உடனே தோணக்கூடியது, நம்ம மனசுல வரக்கூடியது ஆஞ்சநேயர் தான். எவ்வளவு பெரிய காரியத்தை சாதிச்சுட்டு வந்தார் ஆனா சொல்ற ராமர் கிட்ட ராம நாமத்துடைய பலத்தால இந்த இந்த கடலை தாண்டினேன், சீதாராமர்களுடைய கிருபையால சீதைய தரிசனம் பண்ணினேன், அந்த சீதாமாவை தரிசனம் பண்ணிட்டு ராம கிருபையால திரும்பி தோ சூடாமணி இதை வாங்கிக்கோங்கோ அப்படின்னு சொல்றார். அந்த வினயம் நமக்கும் வரணும் அப்படிங்கறத பிரார்த்தனை பண்ணிக்கிறோம். துணிவுடன் மாயையை எதிர்த்திடுவாய், காம குரோதங்களை விட்டு
விட்டிடுவாய் நீயே. இந்த பகவான் மாயையை பத்தி சொல்லும் போது சொல்றார், மம மாயா துரத்தியா, என்னுடைய மாயையை யாராலும் கடக்க முடியாது அர்ஜுனா, என்னுடைய கிருபையால மட்டும்தான் கடக்க முடியும் அப்படின்னு. அந்த மாயையால நம்மளுடைய சாதனைகள்ல எத்தனையோ நம்ம விழுவோம் இல்லையா? எத்தனை முறை விழுந்தாலும் 100 தடவை கீழே விழுந்தாலும் அந்த மாயைய எதிர்கொள்ளணும் அப்படிங்கிற ஒரு ஒரு உறுதி நமக்கு ஏற்படணும். அதுக்கு நம்ம என்ன பண்ணணும்? பிரார்த்தனை தான் பண்ணணும். பிரார்த்தனையால இந்த மாயைய எதிர்த்து போராடணும். காம குரோதங்களை ஜெயிக்கிறதுக்கும் பிரார்த்தனை தான். பிரார்த்தனை ஒண்ணுதான் வழி. அந்த இந்திரியங்கள் வழியாதான் நமக்கு விஷயங்களே உள்ள போறது இல்லையா? கண்ணு பலதை பாக்குறது, காது பலதை கேட்கறது, அதெல்லாம் தான் உள்ள போய் நமக்கு ஒரு இம்பாக்ட கொடுக்கறது, காம குரோதங்களை தூண்டி விடுறது. அந்த கண்களுக்கு பகவானுடைய ரூபத்தை கொடுத்துடணும், காதுகளுக்கு பகவானுடைய ஒரு குணத்தை கொடுத்துடணும், கைகளுக்கு பகவானுடைய ஒரு கைங்கரியத்தை கொடுத்துடணும், நாக்குக்கு பகவான் நாமத்தையும் பகவானுடைய அந்த பிரசாதத்தையும் கொடுத்துடணும். இப்படி நம்ம எல்லாத்தையுமே ஒரு பகவான் 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 அப்படின்னு வச்சுட்டோம் அப்படின்னா அப்போ நல்லது மட்டும்தான் நம்மளுடைய உள்ள போகும். காம குரோதங்களும் கொஞ்சம் கொஞ்சமா குறைய ஆரம்பிக்கும். பிறரிடம் குற்றம் பாராதிருப்பாய், உன் குற்றத்தை பார்க்க மறவாதிருப்பாய். இப்போ ஒருத்தரை பாக்குறோம், அவ பண்றத நீ பண்ணினது இது ரைட்டு இது தப்பு அப்படின்னு நம்ம ஜட்ஜ் பண்றோம் இல்லையா? ஜட்ஜ்மெண்ட் அப்படிங்கிறது இருக்கு இல்லையா? அதனாலதான் நம்மளுடைய மனசுல குரோதம், கோபம், ஆங்கர் அப்படிங்கறதே அதனாலதான் ஏற்படுறது. அதை எடுத்துட்டு நம்ம என்ன போக்கஸ் பண்ணணும் அப்படின்னா, வாட் வி நீட், நமக்கு என்ன வேணும், நமக்கு வேண்டியது ஞான பக்தி வைராக்கியம். அதுக்கோசரம் என்ன முயற்சிகள் எடுக்கணுமோ அதை நம்ம பண்ணிட்டு போயிட்டு. பிறருடைய தோஷங்களை பார்க்கறதுனால பிரயோஜனம் கிடையாது. அதை பார்த்து நம்ம டைம் வேஸ்ட் பண்ணாம அவர்களுக்கு இருக்கக்கூடிய அந்த பாசிட்டிவிட்டிய பார்க்கலாம். இப்போ ஒருத்தர் நித்தியம் பாகவதம் பாராயணம் பண்றாரு அப்படின்னா அவரை பார்த்துட்டு, ஆஹா எனக்கும் இந்த மாதிரி பாராயணம் பண்ணணும்னு ஆசையா இருக்கு, கிருஷ்ணா என்னையும் பாராயணம் பண்ணவை அப்படின்னு பிரார்த்தனை பண்ணிக்கலாம். இல்ல ஒருத்தர் நிறைய 1000 ராமநாமா சொல்லிட்டுதான் அன்னைக்கு சாப்பிடுவார் அப்படின்னாக்கா அதை பார்த்து நம்ம ஒரு பாசிட்டிவா இன்ஸ்பயர் ஆகலாம். நானும் இந்த மாதிரி ஒரு நாமம் சொல்லிட்டு தான் இன்னைக்கு உணவு எடுத்துப்பேன் அப்படின்னு நம்மளும் ஒரு ரெசல்யூஷன் எடுத்துக்கலாம். அப்போ நம்ம என்ன போக்கஸ் பண்ணணும் அப்படின்னா, நம்மளுடைய நீட்ஸ், நம்மளுடைய தேவைகள், ஞானம் பக்தி வைராகியம், அதுக்கு நம்மளுடைய ஸ்ட்ரென்த் என்ன, நம்மளுடைய வீக்னஸ் என்ன, இதுக்கே நம்மளுடைய ஒரு ஆயுஷ் காலம் நமக்கு போராது. அதனால நம்மளே சீர் பண்ணிக்க வேண்டியதே நிறைய இருக்கு. அதனால எனக்கு மனசுக்கு தைரியத்தை கொடு, என்னுடைய ஆங்கரை கண்ட்ரோல் பண்றதுக்கு சின்சியரா நான் பிரார்த்தனை பண்ணிக்கணும் அப்படிங்கிறது தான் இந்த இடத்துல நம்மளுடைய குறைகளை நம்ம பார்த்து அதை போக்கிக்கிறதுக்கு பகவான் கிட்ட ஒரு பிரார்த்தனை பண்ணிக்கணும். உலகத்தை ஹரியின் லீலையாய் பார்த்திடுவாய், அகண்ட நாம ஸ்மரணம் செய்திடுவாய். இந்த உலகத்தையே எல்லாத்தையும் பகவானுடைய லீலையா நம்ம பார்க்க ஆரம்பிச்சுட்டோம் அப்படின்னாலே ஒருத்தரை பார்த்து ஜட்ஜ் பண்றதோ இல்ல அவ மேல பொறாமையோ கோபமோ நமக்கு ஏற்படாது. மற்றவர்களுடைய குற்றங்களை நம்ம பார்க்க மாட்டோம். ஏன்னா there is no point, absolutely no point in talking about others. நம்ம people அப்படின்னு எடுத்துட்டோம், நம்மளை சுத்தி இருக்கிறவா அப்படின்னு எடுத்துட்டோம்னாலே people are transient டெம்பரரி. இன்னைக்கு வருவா, இன்னைக்கு ஒரு மாதிரி இருப்பா, நாளைக்கு கிளம்பி போயிடுவா, நாளைக்கு வேற மாதிரி பேசுவா. சோ எல்லாமே டிரான்சியண்டா இருக்கு. அப்போ நம்ம இப்ப இதையேதான் இது ஒரு லௌகிக்கமா இப்ப நம்ம சொல்றோம். ஆனா இத ராமச்சந்திர பிரபு பரதருக்கு எடுத்து சொல்றார் அயோத்தியா காண்டத்துல. யதா காஷ்டம் ச காஷ்டம்னா ஒரு மரக்கட்டை. ஒரு நதியை பார்த்தோம் அப்படின்னா ஒரு மலையிலேந்து அடிச்சுட்டு வரும், நிறைய மரங்கள்லாம் அடிச்சுட்டு வரும் இல்லையா? அப்போ 2 மரக்கட்டை ஒன்னா டிராவல் பண்ணிட்டே வந்துட்டு இருக்கும் அந்த நதியுடைய வெள்ளத்துல. ஒரு சமயம் சேர்ந்து வந்துட்டே இருக்கும், ஒரு இடத்துல பார்த்தாக்கா 2ம் பிரிஞ்சு தனித்தனியா ஆப்போசிட் டைரக்ஷன்ஸ்ல போயிடும். அதை எடுத்து சொல்றாரு இந்த இடத்துல பரதர் கிட்ட சொல்லி, இதே மாதிரி தான்ப்பா ஒரு 2 பேரை சேர்த்து வைக்கிறதும் பகவானுடைய ஒரு சங்கல்பம் தான். அந்த பந்தங்களை சொந்த பந்தங்களை பிரிச்சு வைக்கிறதும் பகவானுடைய ஒரு சங்கல்பம் தான். அதனால இந்த இடத்துல அடுத்தவாளை பேசி அடுத்தவாளுடைய குற்றம் அப்படிங்கறத பேசாம நிறுத்தினோம், பேசுறத குறைச்சுட்டோம் அப்படின்னாலே அந்த மைண்ட் அப்படிங்கிறது ஃப்ரீ ஆயிடுறது. அப்போ அகண்ட நாமஸ்மரணம் அப்படிங்கிறது தானாகவே வந்துடும். நம்ம வேற எதுவுமே பண்ண வேண்டாம். இதை பண்ணிட்டோம்னா போரும். நம்மளுடைய நீட்ஸ், நம்மளுடைய தேவைகளை பார்த்துண்டு, நமக்கு வேண்டிய பிரார்த்தனைகளை பண்ணிட்டு, நம்மளுடைய குற்றங்களை நம்ம பார்த்துண்டு அதை களைஞ்சுக்கிறதுக்கு என்ன பண்ணணுமோ அதை பார்த்துட்டு இருந்தோமானாலே அகண்ட நாமஸ்மரணம் நமக்கு சித்திச்சுடும். உறக்கம்
சோம்பல் தவிர்த்திடுவாய், தன்னை தானே புகழாதிருப்பாய், பிறர் புகழ்ந்தாலும் கேளாதிருப்பாய், உலக சுகத்தை துச்சம் என்றிருப்பாய். சோம்பல், சோம்பலை தவிர்க்கணும். அதான் சுவாமி விவேகானந்தர் ரொம்ப அழகா சொன்னார் இல்லையா, அரைஸ் அவேக் ஸ்டாப் நாட் until you reach the goal அப்படின்னு சுவாமி விவேகானந்தர் சொன்னார். அதே மாதிரி அந்த மாதிரி காரியம் பண்ணணும். சோம்பல் இல்லாம உறக்கம் சோம்பலை தவிர்த்துட்டும் நம்மளுக்கு உரிய கடமைகளை நம்ம பண்ணணும். ஆனா நானான தொட்டு பண்றேன் ஆக்கம் அப்படின்னு நம்மள நாமளே புகழ்ந்து பேசிக்காம இருக்கணும். அது வந்து இட்ஸ் அ பிக் ஆப்ஸ்டக்கிள் டு ஸ்பிரிச்சுவல் ஜேர்னி. பிறர் புகழ்ந்தாலும் கேளாதிருப்பாய், மத்தவா நம்மள புகழ்ந்து பேசுறதேவும் அந்த இடத்துல இருந்து நம்ம நகர்ந்து போயிடணும். அதே மாதிரி உலக சுகம் அப்படிங்கிறது ஒரு பெரிய பபிள் மாதிரி, அது என்னைக்கு வந்து பர்ஸ்ட் ஆகும்னு நமக்கு தெரியாது. அதனால உலக சுகத்தை துச்சமா நினைச்சுக்கணும். உண்மை சுகத்தில் நாட்டமாயிருப்பாய், பாவ லட்சணங்கள் வளர்ந்திடுமா. உண்மை சுகம், உண்மை சுகத்திலேயே நாட்டமா இருக்கணும். அந்த உண்மை சுகம் அப்படின்னா என்ன? கிருஷ்ணானந்தம், அதுதான் கிருஷ்ண அனுபவம், அதுதான் உண்மை சுகம் அப்படிங்கறத தெரிஞ்சுக்கணும். இத பண்ணிட்டு தெரிஞ்சுட்டு நம்ம பாகவதம் படிச்சுட்டே இருந்தோம், நாமா சொல்லிட்டே இருந்தோம் அப்படின்னா என்ன ஆகும்? பாவ லட்சணங்கள் வளர்ந்திடும். ஒரு பாகவதம் திடீர்னு ஒரு நாளைக்கு பாக்குறோம், ஒரு நாமா சொல்லிட்டு இருக்கோம், இல்ல ஒரு பாகவதம் படிச்சுட்டு இருக்கோம், படிக்கிறச்சேவே கண்ணுல ஆனந்த பாஷ்பம் வருது, ஒரு குரல் வந்து தழுதழுக்கிறது, ஒரு புலகாங்கிதம் அடையறோம், அப்படின்னு ஒரு மேனி சிலிர்க்கிறது, இதெல்லாம் ஏற்படுறது இல்லையா? அதுதான் பாவ லட்சணம். இந்த பாவ லட்சணங்கள் கொஞ்சம் கொஞ்சமா தெரிய ஆரம்பிக்கும். பிரேம பக்தி சித்தி கூமாம் ஏன் இப்படி என்று கேள்விகள் கேளாமல், அதை தொடர்ந்து நம்ம பண்ணிட்டே இருந்தோம் அப்படின்னா நம்மளுடைய ஹிருதயத்திலையும் பிரேம பக்தி அப்படிங்கிறது துளிர்க்க ஆரம்பிக்கும். ஏன்னா முதல்ல பண்ணக்கூடிய பக்தி அப்படிங்கிறது ஒரு காமியமா தான் நம்ம பண்ணிட்டு இருப்போம், எனக்கு இது வேணும் அது வேணும் அப்படின்னு. அது இப்படி நம்ம இந்த 18 சரணங்கள் பார்த்துட்டு வரோம் இல்லையா, இப்படி பண்ண 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 இந்த 16வது சரணத்துல அழகா சொல்றார், பிரேம பக்தி சித்திக்கும். பண்ணிட்டே வர வர பிரேம பக்தி அப்படிங்கிறது நம்மளுடைய மனசுல தோன்றும். ஏன் இப்படி, எதுக்காக, ஏன் நமக்கு இப்ப கண்ட தண்ணி வருது, ஏன் இப்ப நமக்கு புலகாங்கிதம் ஏற்படுறது, இந்த மாதிரி வீணான கேள்விகளை நம்ம கேட்க வேண்டாம். அது பகவானுடைய ஒரு கிருபை அப்படிங்கறத புரிஞ்சுண்டு மேல மேல நம்ம பக்தி பண்ணிட்டே போகணும். பக்தி ஏணி படிகளில் ஏறிடுவாய், தட்டு தடுமாறி பல முறை விழுந்தாலும் பிடிவாதமாய் மீண்டும் மீண்டும் முயன்றிடுவாய், அகண்டானுபூதியில் கலந்திடுவாய். அழகா கொண்டு முடிக்கிறார். ஆன்மீக பாதையில இருக்கக்கூடிய கிரேட்டஸ்ட் வர்ச்சியூ என்ன அப்படின்னா பிடிவாதம். பிடிவாதமா இருக்கணும். எதுல அப்படின்னா, நான் பகவான சாட்சாத்கரிச்சே தீருவேன், என்னுடைய ஆன்மீக பயணத்துல நான் முன்னேற்றம் அடைஞ்சே தீருவேன் அப்படின்னு எத்தனை முறை தட்டு தடுமாறி பல முறை விழுந்தாலும், நம்மளுடைய சாதனைகள்ல இருந்து நம்ம பிழந்து நம்ம எத்தனை தடவை கீழே விழுந்தாலும் நான் பகவானுடைய திருவடிகளை விடமாட்டேன், குருவாதருடைய சரணங்களை விடமாட்டேன் அப்படின்னு ஒரு தீவிரமா அந்த பிடிச்சுண்டு பிடிவாதமா இருந்தோமானாக்கா, பிடிவாதமாய் மீண்டும் மீண்டும் முயன்றிடுவாய். அப்ப என்ன ஆகும்? அகண்டானுபூதியில் பிரம்மானந்தத்தில் கலந்திடுவாய் அப்படின்னு ஒரு பிளஸிங்கோட இந்த இடத்துல 16, 17, 18 3 கடைசி சரணங்கள் மூணுமே குருநாதர் நமக்கு என்னென்ன அனுகிரகம் பண்ண, என்ன பகவான் பண்றார் அப்படிங்கறத அழகா இந்த படிப்படியா ஏறிண்டே போனோம் அப்படின்னா என்னென்ன அனுகிரகங்கள் கிடைக்கிறது அப்படின்னு ரொம்ப அழகா இந்த இடத்துல இந்த 18 சரணங்கள்ல காமிக்கிறார். முதல்ல புண்ணிய தீர்த்தங்கள் க்ஷேத்திரங்களுக்கு போய் பகவான தரிசனம் பண்றதுல அங்க ஆரம்பிச்சு நம்மளுடைய கைகளால பகவானுக்கு ஒரு கைங்கரியம், சுத்தி இருக்கிறவாளுக்கு தன்னலமற்ற ஒரு சேவை பண்ணி அதன் மூலமா பகவானுடைய பிரீத்திக்கு பாத்திரமாகி ஒரு சாதுவுடைய சங்கத்துல ஒரு உத்தம குருவுடைய சரணத்துல போய் அந்த சரணத்துல ஆசிரயிச்சு ஒரு குருவை அடைஞ்சு அவர் சொல்படி நடந்து, சிம்பிள் ஒபீடியன்ஸ் அப்படின்னு சொல்வார், அவர் சொல்ற வச்சனங்களை கேட்டு அவர் சொல்றதை கேட்டு நடந்து நாம சங்கீர்த்தனம், பாகவத கதா ஸ்ரவணம், ஏகாதசி விரதங்களை அனுஷ்டானம் பண்ணி பிறர்
பிறர் குற்றங்கள் அது ரொம்ப முக்கியம் இல்லையா? பிறர் குற்றங்களை பார்க்காம நம்முடைய ஆன்மீக முன்னேற்றத்துக்கும் நம்மளுடைய வாழ்நிலை மனநிலை ரெண்டையும் உயர்த்திக்கிறதுக்காகவும் நம்ம பிரார்த்தனை பண்ணிட்டு கிருஷ்ணானுபவத்துல திளைச்சி இருக்கிறதுக்கு இந்த 18 சரணங்கள் கொண்ட அருமையான கீர்த்தனம் எளிய தமிழ்ல நமக்கு அழகா வழிகாட்டுறது. இதுல இருக்கக்கூடியது எல்லாத்தையும் இந்த இந்த இப்ப நம்ம பண்ண ஆரம்பிச்சிட்டோமா அப்படின்னா இல்ல, இது எல்லாம் உங்களுடைய இந்த பாகவதர்களுடைய சரணத்துல விழுந்து நமஸ்காரம் பண்ணி உங்களுடைய ஆசீர்வாதத்தால இதை எல்லாத்தையும் அடியேனும் கடைபிடிக்க ஆரம்பிக்கணும் அப்படின்றத பிரார்த்தனையா பகவான் கிட்ட பிரார்த்தனை பண்ணிட்டு குருநாதர் கிருபையாலையும் ராதாகிருஷ்ணருடைய ஒரு கிருபையாலையும் இந்த அழகான ஒரு சத்சங்கம் நம்ம எல்லாருக்கும் இன்னைக்கு கிடைச்சது. அதுக்கு கிருத்தஜதையை தெரிவிச்சுண்டு மேலும் மேலும் நிறைய சத்சங்கங்கள் ஆன்மீக பாதையில நாம முன்னேறதுக்கு பகவானுடைய கிருபையையும் பிரார்த்திச்சுண்டு இப்ப பூர்த்தி பண்ணிக்கலாம். காயேன வாச்சா மனசேந்திரியைர்வா புத்தியாத்மனாவா பிரகிருதே ஸ்வபாவாத் கரோமி யத்யத் சகலம் பரஸ்மை ஸ்ரீமன் நாராயணாயேதி சமர்ப்பயாமி. ஹரே ராம 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 ஹரே ஹரே, ஹரே கிருஷ்ண 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 ஹரே ஹரே. கோபிகா ஜீவன ஸ்மரணம் கோவிந்தா கோவிந்தா. சத்குருநாத் மகாராஜ் கி ஜெய். ராதே ராதே. ரெக்கார்டிங் ஆஃப் பண்ணிருங்க. இந்துமதி மேடம்